அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஆல். என் வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கா? நீங்க ஓ மிஸ். ஓகே ருஸ்னா. ரைட். ஸோ செட்ஸில் நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். மெயின் chat எனேபிள் பண்ணுறேன். ரைட். ப்ரைவேட் chat பண்ண வேணும். என்னை தனித்தனியாக பார்த்துக்கொள்றது கஷ்டம். அதனால மெயின் chatல ரிப்ளை பண்ணுங்க. ஓகே கிளியர். ஓகே இல்மா. ரைட். போன கிளாஸ் அட்டெண்ட் பண்ணினவங்க கொஞ்சம் ரைஸ் ஹேண்ட் பண்ணுறீங்களா? வெனிஸ்டே நடந்தது. ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. ஓகே. குயிக்காக பண்ணணும். ரைட். ஓகே. ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் ஒர்க் ஆகாதவங்க செட்டில் வந்து போடுங்க, பரவாயில்லை. ஓகே. ரைட். ஓகே. ஃபாத்திமா வந்திக்கிறீங்க. ஓகே. ரைட். போன கிளாஸ்ல கண்டினியூட்டி, அதாவது தொடர்ச்சி தான் இந்த கிளாஸ்ல போக போகுது. ஓகே, லோவர் ஹேண்ட் பண்ணிக்கொள்ளுங்க, கையை கீழே இறக்கி கொள்ளுங்க. ரைட். சரி. போன கிளாஸ்ல கண்டினியூட்டி இந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு போக போகுது. பட் போன கிளாஸ்ல என்ன படிச்சேன்னு சொல்லி நான் ஒரு சின்ன சம்மரி ஒன்று சொல்றேன். அப்ப அந்த சம்மரியை கேட்டுக்கொள்ளுங்க, தெரியாதவங்க. உங்களுக்கு அப்படியே தெரியலாட்டி இது லைவ்ல தானே இருக்கு. ஸோ நீங்க வந்து போய் செக் பண்ணி கொள்ளலாம். வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கும். மிஸ் பண்ணியிருந்தா செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. ஸோ ஜானு சார் சொன்ன மாதிரி எல்லாரும் உங்களோட நேம்ஸை கொஞ்சம் சரியா போட்டிக்கிறீங்களான்னு செக் பண்ணுங்க. உங்களோட நேம் ப்ராப்பரா இருக்கான்னு சொல்லி. ஓகே. எல்லாத்தையும் ப்ராப்பர் தானே? ஓகே. ரைட். ஓகே. நேம்ஸ் ஓகே. ரைட். ஸோ நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்களோட செஷனை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தெரியாதவங்க இருப்பீங்க என்னையா, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகுதுன்னா அதுதான் என்னோட நேம். நான் ஷம்லா நசீர். ரைட். யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதெனியா பாஸ்ட் அவுட் கிராஜுவேட். ரைட். ஸோ ஏ லெவல் ஜியோகிராஃபி கிளாஸஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன். தட்ஸ் இட். ஓகே. ரைட். ஸோ இப்போ நான் குயிக்காக போன கிளாஸ் படித்த விஷயங்களை சொல்கிறேன். ரைட். போன கிளாஸ் வந்து நாங்கள் நவீன படவரை கலையியல் அப்படின்னு சொல்றதுட அறிமுகத்தை பார்த்தோம். சரி, அப்ப நவீன படவரை கலையியல்ட அறிமுகம்னு சொல்லும் போதோ ஆரம்ப கால பகுதியில படம் எப்படி காணப்பட்டது, ஒரு களிமண் தட்டுல ஆரம்பிச்ச படம், புராதன படம் வந்து மசபத்தேமியர்களின் களிமண் தட்டு. அந்த பிக்ல இருக்கு, போட்டோல நீங்க பார்க்கலாம். அப்படி ஆரம்பிச்ச ஒரு படம் அடுத்து ஒரு தாழ்ற இருபரிமாண அடிப்படையில, அகல நீள அடிப்படையில உருவாக்கப்பட்டு அதுக்கு பிறகு கணினி செய்மதிண்டு பெரிய அளவுக்கு வந்து டெவலப் ஆகி இருக்கு. அந்த கணினி செய்மதின்னு சொல்ற பாட்டு இருக்குது தானே, அதை பத்தி நீங்க படிக்கிற பாடம் தான் நவீன படவரை கலை. நான் போன கிளாஸ் இதை சொல்லிக்கிறேன். ரைட். ஓகே. அதுக்கு அடுத்து நாங்க வந்து பார்த்தோம், எங்களோட பேப்பர்ல நவீன படவரை கலை வந்து எந்த இடத்துல வரும், எந்த இந்த எந்த பாட்டுல அதுக்கான கேள்வி இருக்கும்னு சொல்றத பார்த்தோம். ரைட். ரைட். அப்படி பார்க்குற நேரம் எங்களுக்கு ஒன்று தெரிஞ்சது, எங்களோட பார்ட் 1 எக்ஸாம் பேப்பர் ஃபர்ஸ்ட் டே நடக்க போகுதோ அந்த பார்ட் 1 3 பகுதிகளாக பிரிந்து காணப்படுது. சரி. அந்த 3 பகுதியில ஃபர்ஸ்ட் பகுதி எம்சிக்யூ காணுது. அடுத்த பகுதி உலக படமும் இலங்கை படத்துக்குமானது. அதாவது கட்டாய கேள்வி. கட்டாயமா உலக இலங்கை படம் வரும், கட்டாயமா ஆன்சர் பண்ணணும். அடுத்த ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அதுல 4 கேள்வி தரப்படும். அந்த 4ல ஏதாவது 2 கேள்வி நீங்க ஆன்சர் பண்ணணும். இது நான் போனக்குள்ள சொல்லிக்கிறேன். ரைட். அப்ப அந்த வகையில அந்த 4 கேள்வியில ஒரு கேள்வியாக எங்களுக்கு நவீன படவரை கலை சம்பந்தமான கேள்விகள் வரலாம். அந்த கேள்விக்கு வழங்கப்படுற மார்க்ஸ் 15, 15 மார்க்ஸ். சரி. அப்ப 15 மார்க்ஸ் கேள்விக்கான ஒரு ஆயத்தம், ஒரு ப்ரிப்பரேஷன் தான் இந்த கிளாஸ். அதை தவிர எம்சிக்யூல பிராக்டிக்கல் ஜியோகிரபிக்கு 10 கொஷின்ஸ் வரும் எம்சிக்யூ. அதுலேயும் உங்களுக்கு நவீன படவரை கலை சம்பந்தமான கேள்விகள் வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 15ல் இருந்து ஒரு 17 மார்க்ஸ் இடைப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் அச்சீவ் பண்றதுக்கான கிளாஸ் தான் இது. ரைட். தட்ஸ் இட்.
ரைட். அடுத்து நவீன படவரைக்கலை என்றால் என்னன்ற சொல்ற விஷயத்த பார்த்தோம். இதை பார்க்கும்போது நான் சொன்னேன், முக்கியமான சில கீவேர்ட்ஸ், முக்கியமான சொற்களை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள சொல்லி. அப்படி சொல்லும் போது நவீன படவரைக்கலைன்னு சொல்றது படங்கள் வரைபடங்களை அமைக்கிறது. அது படவரைக்கலைன்றதுலே அதோட அர்த்தம் இருக்கு. படம் வரைபடத்தை அமைக்கிறது. எதை கொண்டு அமைக்கக்கூடியதாக இருக்கு? கணினி செய்மதி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதோட இது கலை மற்றும் விஞ்ஞானம்ன்ற ஒரு பாயிண்ட் வரணும். நான் இங்க கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிக்கிறேன், போல்ட் பண்ணிக்கிறேன். அந்த வேர்ட்ஸ் வந்து முக்கியம். நவீன படவரை கலைன்னு சொல்றது கலையும் தான், விஞ்ஞானமும் தான். அதோட சேர்த்து அது கணினி செய்மதிகளோட தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி அடைந்த ஒரு துறையாக காணப்படுது. அதுக்கான உதாரணங்கள் தான் நீங்க படிக்கிற ஜிஐஎஸ், ஜிபிஎஸ், ஆர்எஸ். அப்ப அந்த பாயிண்ட்ல நாங்க 3 விஷயங்கள் பார்த்தோம். நவீன படவரைகலை முறைகள்னு சொல்லி ஜிஐஎஸ், ஜிபிஎஸ், ஆர்எஸ். ஸோ இந்த முறைகள்ல ஃபர்ஸ்ட் முறை, அதாவது ஃபர்ஸ்ட் நவீன படவரைகலை நுட்பமான ஜிஐஎஸ் நாங்க பார்த்தோம். அப்ப ஜிஐஎஸ் பார்க்கும் போதும் ஜிஐஎஸ்ன்னு சொல்றத நாங்க எடுத்துக்கொள்றதுக்கு எங்களோட அந்த சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு. அதை எங்களோட கம்ப்யூட்டர்ல நாங்க இன்ஸ்டால் பண்ணிக்கொள்றதுக்கு எங்களோட கம்ப்யூட்டர் எந்த மாதிரியான திறன்களை கொண்டிருக்கணும்ன்ற விஷயத்த பார்த்தோம். சரி, நல்ல ரெம் இருக்கணும், ஹார்ட் டிஸ்க் இருக்கணும், சிபியு இருக்கணும், ஓகே, ஹை குவாலிட்டியானது, ரைட். அப்ப அந்த விஷயங்களை பார்த்ததோட இந்த ஜிஐஎஸ்ன்னு சொல்றது என்ன, எதுக்காக அந்த கம்ப்யூட்டர்ல வந்து அதை இன்ஸ்டால் பண்ற விஷயம் ஒன்று வருதுன்னு சொல்றத பார்த்தோம். அப்ப இந்த ஜிஐஎஸ்ன்னு சொல்றது சிம்பிளா சொல்ல போனா கணினியை அடிப்படையாக கொண்டு படங்களை உருவாக்குறது தான் ஜிஐஎஸ், ரைட். அப்ப அது உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க அந்த பாட்டை பார்த்தோம். அடுத்து அதுக்கு எப்படி வரைவிலக்கணம் எழுதுறேன்னு சொல்ற விஷயத்தையும் பிராக்டிஸ் பண்ணினோம், ரைட். அப்ப ஜிஐஎஸ் என்றால் என்ன, புவியியல் தகவல் முறைமை என்றால் என்னன்னு எக்ஸாம்ல 2 மார்க்ஸ் கொஷின் வரலாம். அப்படி வருகின்ற போது அதுக்கான ஆன்சர் வந்து ஒரு மெத்தட்ல நாங்க எழுதணும் அப்படின்றத டீட்டெயிலா பார்த்தோம். நான் இது போன கிளாஸ்ல சம்மரி செய்யறேன். இன்னும் நான் இந்த கிளாஸ்ட பார்ட்க்கு போக இல்லை. சரி, போன கிளாஸ் வராதவங்களுக்கும் யூஸ் ஆயிருக்கும், வந்தவங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும்னு சொல்லித்தான் இதை நான் சொல்றேனே, ரைட். அப்ப இதுல ஜிஐஎஸ்ன்னு சொல்றது என்னன்னு சொல்ற நேரம் முக்கியமான 2 விஷயங்கள் ஜிஐஎஸ் என்றால் என்ன என்ற கேள்விக்கான ஆன்சர்ல வரும். அதாவது ஜிஐஎஸ்ஸின் கூறுகள் வரும். இதுல நான் ஹைலைட் பண்ணிக்கிறதுகள் வந்து ஜிஐஎஸ்ஸின் கூறு: கணினி வன்பொருள், கணினி மென்பொருள், ஆளணியினர் சொல்றது பயனாளிகள், அடுத்தது தரவுன்னு சொல்றது ஒரு கூறு, அடுத்து இது அப்படியே இந்த இருக்கு திறன் மிக்கதாக பெறுதல், உள்ளீடு செய்தல். இந்த பார்ட் ஃபுல்லா வந்து ஜிஐஎஸ்ஸின் செயல்முறைன்னு பார்த்தோம். எஸ் சது, ஓகே, சது போன கிளாஸ் வந்திருக்கு போல. ஓகே, ஸோ அந்த பகுதிகள் வந்து ஜிஐஎஸ்ஸின் செயல்முறை. அப்போ ஜிஐஎஸ் தான் என்னன்னு எக்ஸாம்ல கேட்டால் ஜிஐஎஸ்ஸின் செயல்முறைகளோட ஸ்டெப் பை ஸ்டெப் படிமுறை இருக்கு. அந்த படிமுறையையும் ஜிஐஎஸ்ல இருக்கக்கூடிய அடுத்த கூறுகளையும் சேர்த்து சொன்னீங்கன்னு சொன்னாலே ஜிஐஎஸ் அல்லது புவியியல் தகவல் முறைமை என்றால் என்ன என்ற கேள்விக்கான ஆன்சர் வந்துடும், ரைட். அடுத்து ஜிஐஎஸ்ஸின் கூறுகள் பத்தின விஷயத்த பார்த்தோம். அப்ப ஜிஐஎஸ்ஸின் கூறுகள் உங்களுக்கே விட்றனே, ஜிஐஎஸ்ஸின் கூறுகள் எத்தனை இருக்கு? குயிக் ஆன்சர் பண்ண. யா, 5 கூறுகள் இருக்கு. ஓகே, நான் இதை ஸ்கிப் பண்றேனே வரலாறு விஷயத்த. ஓகே, ஜிஐஎஸ்ஸின் கூறுகள் 5 இருக்கு. எஸ், குட். அப்ப ஜிஐஎஸ்ஸின் கூறுகள் 5ல நாங்க லாஸ்டா நினைவுபடுத்துங்க கொஞ்சம், போன கிளாஸ் வந்தவங்க எந்த பார்ட் வரையும் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணினோம்? போன கிளாஸ் வந்தவங்க சொல்லலாம். பிரைவேட் chat வேணும், மெயின் chatல சொல்லுங்க. ஒரு எல்ஸ் மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. மென் மென்பொருள் வரைக்கும் மேடம். யா, வெரி குட். மென்பொருள் வரையும் பார்த்தோம், ரைட். அப்ப நான் இப்போ கொஷின் கேட்டா ஆன்சர் பண்ணேலுமா? வன்பொருள்ற இருந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்றவங்க எனக்கு ஓ chatல டீச்சர் இங்க. பண்ணேலும். ஓகே, ட்ரை பண்றீங்க, ரைட். அப்ப இப்போ வந்து மைக்கை அன்மியூட் பண்ணப்படாது. செட்ல யாரு குயிக்கா ஆன்சர் பண்றீங்கன்னு செக் பண்ணுவோம், சரியா? ஸோ குயிக் ரிப்ளை யார்கிட்ட வருதுன்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஓகே, நீரோ ரெடி. ஓகே, நிலுக்ஷி பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ நான் செட் ஸ்க்ரீனை கொஞ்சம் பெருசா போட்டுக்கொள்றேன். அப்பதானே எனக்கு விளங்கும் யாரு ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு சொல்லி, ரைட். ஓகே, ஓகே, ஃபைன், ரைட்.
சரி. ஸோ உங்களுக்கு கொஷின் கேட்க போறேன். ரைட். கணினி வன்பொருள்னு சொல்றது எத்தனை வகையாக நோக்கப்படுது? யா அமீனா, குட். அமீனா ஃபர்ஸ்ட் ஆன்சர் மூன்று வகை. ரைட். அதுல சொல்லுங்க. வருடின்னு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வருடின்னு சொல்றது என்ன வகையான சாதனம்? வெரி குட் விக்னேஸ்வரன். இன்புட். உள்ளீட்டு சாதனம், உள்ளீட்டு சாதனம். ஓகே, ரைட். ஹார்ட் டிஸ்க் ஒன் தட்டுன்னு சொல்றது என்ன சாதனம்? யா, ஸ்டோரேஜ். விக்னேஸ்வரன் ஸ்பீட். யா, தரவு சேகரிப்பு சாதனம். ரைட். ஹார்ட் டிஸ்க் ஒன் தட்டுன்னு சொல்றது தரவு சேகரிப்பு சாதனம். ரைட். அப்ப சொல்லுங்க. வரைவி பிளாட்டர்னு சொல்றது என்ன சாதனம்? யா, வெளியீட்டு சாதனம், அவுட்புட். ரைட். பிரிண்டரும் தான் பிளாட்டரும் தான், ரெண்டுமே அவுட்புட். ரைட். அப்ப கணினி என்ன சாதனம்னு கேட்டா என்ன சொல்றது? கணினி. கணினி வந்து ஜஸ்ட் ஒரு வன்பொருள் தான். ரைட். வன்பொருள் ஜஸ்ட் ஒரு வன்பொருள். ரைட். அது எல்லாத்துக்கும் வரும். கணினியோட பாகங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ரைட். கணினிக்குள்ளுக்கு சாஃப்ட்வேரும் இருக்கும், மென்பொருளும் இருக்கும். சரி. ரைட். அப்ப கணினின்னு சொல்றது அவுட் ஆஃப் தட். ரைட். அதை தாண்டி வெளியே அதுக்குள்ளுக்கு வரக்கூடிய வகைகள் தான் வேற வேறையா பிரியும். ரைட். அந்த குறிப்பிட்ட கணினி தான் நாங்க போன கிளாஸ் சொன்ன மாதிரி ரெம், அடுத்து சிபியு, அது ஹார்ட் டிஸ்க், அதெல்லாம் குவாலிட்டியா இருக்கணும், தரம் வாய்ந்ததா இருக்கணும். ஜிஐஎஸ் சிறந்ததாக இயங்குறதுக்கு அது அடிப்படையான விஷயம். ரைட். என்னது ஏ லெவல் கொஷன் வந்திருக்கு. ஜிஐஎஸ் இயக்கத்துக்கு வந்து அடிப்படையான மூன்று விஷயங்கள். ரைட். தட்ஸ் இட். அப்ப அந்த கிளியர் தானே அந்த பார்ட்? ரைட். அடுத்து மென்பொருள் பாட்டுக்கு போனோம். அப்ப மென்பொருள்ற ஜிஐஎஸ் இன் மென்பொருட்கள் வந்து அதிகமாக ஒரு நிறுவனம் உருவாக்குதுன்னு சொல்லி படிச்சோம். என்ன நிறுவனம்? யா விக்னேஸ்வரன், எஸ்ட்ரி. ரைட். எஸ்ட்ரி நிறுவனம் தான் ஜிஐஎஸ் மென்பொருட்களை உருவாக்குறதுல முதன்மை வகிக்குது, முதலிடத்துல இருக்குது. அதை தவிர நிறைய மென்பொருட்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொண்டோம். அந்த மென்பொருட்கள்ல சிலது பணம் செலுத்த வேண்டிய மென்பொருள், சிலது இலவசமாக பெறக்கூடிய மென்பொருள். அப்ப பணம் செலுத்தக்கூடிய மென்பொருளுக்கும் அழகான ஒரு வேர்டு ஒன்று இருந்தது. என்ன வேர்டு? அந்த சொல் என்ன? பணம் செலுத்தி பெற வேண்டிய மென்பொருள்கிட்ட அந்த சொல் என்ன? என்ன வகைப்பட்ட மென்பொருளா அது சொல்லப்படும்? யா நிலேஷ், மூடிய மென்பொருள். ரைட். பணம் செலுத்தி நாங்க பெற வேண்டிய மென்பொருள் வந்து மூடிய மென்பொருள். அடுத்தது வந்து திறந்த மென்பொருள். திறந்த மென்பொருள் வந்து ஓப்பனா இருக்கும். எங்களுக்கு தேவைப்படுற நேரம் வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ற வசதி வந்து இருக்குது. அப்ப அந்த விஷயம் பார்த்தோம். அப்ப அதுல இந்த வேர்சஸ்னு வந்து ரெண்டு பாயிண்ட் இருந்தது. ஓகே, ரைட். ஸோ இந்த பாட்டை வந்து நான் பார்த்துக்க சொன்னேன், டைப்பும் பண்ணி விட்டேன். ஓகே, என்ன பென் வந்துட்டுது. ரைட். ஸோ எனக்கு இப்போ எழுதலாம். ரைட். ஸோ இப்போ இதில் பாருங்க. இது வந்து மூடிய மென்பொருள். ஓகே. ஸோ இது வந்து திறந்த மென்பொருள். இந்த வேர்சஸ் போட்டிக்கிற ரெண்டுக்கும் இடையில, அதாவது ஆர்க்ஜிஐஎஸ் எல்லாம் மூடிய மென்பொருள், பணம் செலுத்தணும். குளோபல் மேப்பர் எல்லாம் மூடிய மென்பொருள். QGIS, யூடிக், சகா ஜிஐஎஸ் அதெல்லாம் வந்து திறந்த மென்பொருளாக இருக்கு. ஸோ இந்த டிஃபரன்சஸை விலையும் கொள்ளுங்க. அடுத்து வந்து ஜிஐஎஸ் மென்பொருள். ஓகே. ஜிஐஎஸ்ட மென்பொருள் சாஃப்ட்வேர்ட ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இது, யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். ரைட். ஐடி செய்கிறவங்களுக்கு தெரியும். ரைட். ஸோ இப்படித்தான் அதை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஸ்க்ரீனில் இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் இப்படி வர மாதிரி நினைவு வச்சு கொள்ளுங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி அதை ஜூம் பண்ணி பார்த்து கொள்ளலாம். ரைட். ஸோ நான் மூணு இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்திக்கிறேன், மூணு வகையான ஸ்க்ரீன் வியூ. ரைட். ஸோ ஒவ்வொரு ஒர்க் செய்யும் போதும், ஒவ்வொரு தரவை உள்ளீடு செய்து படம் வரையும் போதும் ஒவ்வொரு வகைப்பட்டதாக இருக்கும். சரி. ஸோ இதில் வந்து பாருங்க, இவங்க வந்து வரைபடம் தயாரிச்சிக்கிறாங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்னமோ பச்சையா இருக்கு, எல்லோ கலர், ப்ளூ கலர்ல புள்ளிகள் தந்திக்கிறாங்க. சிம்பிள் ஐடியா மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து இங்க பாருங்க, இவங்க வந்து இன்னொரு வகைப்பட்ட டேட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து நான் பிளாக் பேக்ரவுண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வகையான ஒவ்வொரு வகையாக ஜிஐஎஸ் சாஃப்ட்வேரில் அவங்க வந்து ஜிஐஎஸ்ஸை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறது. ரைட். அதை நினைவு வச்சுக்கொள்ளுங்க, நான் டீட்டெயிலாக போக இல்லை. ரைட். அப்போ இவ்வளோ நேரமும் நாங்கள் பார்த்தது வந்து ஜிஐஎஸ்ஸின் கூறுகள்ற
ரெண்டாவது கூறான மென்பொருளும் முதலாவது கூறான வன்பொருளும். அப்ப ஹார்ட்வேர் இருக்கணும், சாஃப்ட்வேர் இருக்கணும். ஓகே, ஹார்ட்வேர் எங்கள்கிட்ட இருக்குது, எங்கள்கிட்ட இன்புட் டிவைஸ் இருக்கு, எங்கள்கிட்ட சுட்டி இருக்குது, விசைப்பலகை இருக்குது, பக்கத்துல ஒரு அச்சுப்பொறி இருக்குது, எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ரைட். சாஃப்ட்வேரும் இருக்கு, ஜிஐஎஸ் நாங்க பே பண்ணி எடுத்தேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், எங்கள்கிட்ட ஆக் ஜிஐஎஸ் இருக்குது, கம்ப்யூட்டர்ல இருக்குது. இது ரெண்டும் மட்டும் இருந்து போதாது. அதனால தானே ஜிஐஎஸ்ஸின் கூறுகள் 5 கூறு இருக்கு. 5 கூறும் இருக்கிற நேரம் தான் ஜிஐஎஸ் பூர்த்தி ஆகும். அப்ப வன்பொருள் மென்பொருள் இருந்தால் மட்டும் போதாது. அடுத்த கட்டமா எங்களுக்கு ஜிஐஎஸ்ல தேவை தரவு, டேட்டா. சரி, ஒரு டேட்டா ஒன்று இருக்கிற நேரம் தான் அந்த டேட்டாவை உள்ளீடு செய்து நாங்க எங்களுக்கு பொருத்தமான வரைபடங்களை வரைப்புகளை எல்லாம் தயாரிச்சு கொள்ளுவோம். சரியா, டேட்டா கட்டாயம். சரி, ஜிஐஎஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டேட்டா 2 வகைப்படும், நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப ஜிஐஎஸ்ல கொஸ்டின் கேட்கலாம், ஜிஐஎஸ்ஸின் தரவு வகைகள் 2, ஜிஐஎஸ்ஸின் தரவு வகைகள் யாவை? ஜிஐஎஸ்ஸின் தரவு வகைகள்னு சொன்னா எஸ் டிலுக்ஷன், இடம்சார் தரவு, இடம்சாரா தரவு, அதுதான் ஜிஐஎஸ்ஸின் தரவு வகை. சரியா, சில பேர் அதை மாத்தி கொள்றது, காவி தரவு பரவல் தரவுன்னு சொல்லிக் கொள்றது, வெக்டர் ராஸ்டர். வெக்டர் ராஸ்டர்னு சொல்றது தரவு ஸ்டோர் பண்ணக்கூடிய மெத்தட், அதாவது களஞ்சியப்படுத்தும் வடிவங்கள் தான் வெக்டரும் ராஸ்டரும். ஜிஐஎஸ்ஸின் தரவு வகை இடம்சார், இடம்சாரா. ரைட். ரைட். அப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, எனக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். நீங்க சொல்லுங்க, ஒரு பாரம்பரிய படம் அல்லது எங்களோட ஒரு 1,50,000 எங்களோட படம் ஒன்று இருக்கும் தானே, மெட்ரிக், எங்களோட 1,50,000 படத்தை எல்லாம் விட ஜிஐஎஸ் இந்த தரவுல ஒரு வித்தியாசம் இருக்கு. எங்க அந்த வித்தியாசம் இருக்கு? 1,50,000 படத்துல இல்லாத ஒரு தரவு இதுல உங்களுக்கு காட்டலாம். என்ன தரவு அது? இடம்சாரா தரவு. எஸ், இடம் சாரா தரவு. எங்களுக்கு இந்த பாரம்பரிய படத்துல எல்லாம் நாங்க இடத்தை தான் மெயினா காட்டுறது, இடம் சார் தரவு. பாரம்பரிய படம் நினைவிருக்கும் தானே, ஒரு 1,50,000 ஒரு வீதி காட்டப்படும், நெல் வயல் காட்டப்படும், பற்றை காடோ அடர்ந்த காடோ, சரி, வெளியரும்பு பாறையோ மலைப்பாங்கான பகுதியோ கடற்கரையோ மணல் மேடு வட்டவர் என்ன குடா முனை எல்லாமே இடத்தை மையப்படுத்தியதாக இருக்கும். சரி, இப்ப ஜிஐஎஸ்ல நாங்க படத்தை உருவாக்குறோம். ஸோ ஜிஐஎஸ் நவீன பட வரைகலை, அட்வான்ஸான ஒரு விஷயம், அப்படித்தானே? அப்ப ஜிஐஎஸ்ல இடம்சார் தரவும் இருக்குது. இங்க பாருங்க, இடம்சார் தரவும் இருக்குது. ஓகே, அதையும் தாண்டி இன்னொரு வகையான தரவு இருக்கும், அதுதான் இடம் சாரா தரவு அல்லது பண்புசார் தரவு. சரி, ஸோ இது ஜிஐஎஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இது கைண்ட் ஆஃப் ஒரு ஜிஐஎஸ் நன்மையிலையும் நீங்க சொல்லலாம், ஜிஐஎஸ் பயன்கள். இடம்சார் தரவு மட்டும் இல்லாம இடம் சாரா தரவுகளை காட்டக்கூடிய வசதி நுட்பம் எல்லாம் ஜிஐஎஸ்ல இருக்கு. அது முக்கியமான ஒரு விஷயம். ரைட். ரைட். அப்ப ஜிஐஎஸ்ஸின் தரவு வகை 2, இடம் சார், இடம் சாரா. ரைட், அதை விலையும் கொள்ளுங்க, நான் இப்ப இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரைட், இடம் சாரா தரவு எப்படி காட்டுறேன்னு சொல்லு. ரைட். ஸோ இந்த 2 தரவும் அடுத்து இதுல இன்னொரு வேர்டை பாருங்க, இடம்னு சொல்றது பரப்புசார் தரவு ஒன்றும் அழைக்கப்படும், இடம் சாரா தரவு பண்புசார் தரவு ஒன்றும் அழைக்கப்படும், அல்லது பரப்பு சாரா தரவு உண்டும், சாரி சாரி, பரப்பு சாரா தரவுன்னு அழைக்கப்படும். இப்ப இடம் பரப்பு தானே, அது ரெண்டும் இடம் சார் தரவுன்னு சொன்னா பரப்பு சாரா தரவு இடம் சாரா தரவுன்னு சொல்றது ஜிஐஎஸ் பண்புசார் தரவுக்கான பெயர். அப்படி மாத்தியும் எக்ஸாம்ல கேட்கலாம், பண்புசார்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணாம பரப்புசார் தரவுன்னு கேட்கலாம், அல்லது இடம் சாரா தரவுன்னு கேட்கலாம். நாங்க கிளியரா இருந்து கொள்ளணும். ஓகே, இதுவரையும் கிளியரா? யா, ஓகே விக்னேஸ்வரன், எஸ் இல்மா. ரைட். ஓகே, இப்போ நாங்கள் இடம்சார் தரவுக்குள்ளுக்கு போக போகிறோம், அதில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். ஓகே. ரைட். இப்போ பாருங்க, இப்போ ஜிஐஎஸ்ல இடம் இப்படித்தான். இந்த போன கிளாஸ் வரலாட்டி இது சம்டைம்ஸ் விளங்காது.
ஏன்னா இது நாங்க கண்டினியூவா தானே போய் கொண்டிருக்கிறோம். போன கிளாஸ் ஜிஐஎஸ்னா என்னன்னு சொல்லி நல்லா திணிச்சாச்சு. சரி, இப்ப அதோட தொடர்ச்சி தானே. அப்ப ஜிஐஎஸ் என்றால் என்னன்னு சொல்லி என்கிட்ட பிரைவேட்ல கேட்கப்படாது. ஏன்னா அது போன கிளாஸ் முடிஞ்சுது. அது தானே சொன்னேன், கிளாஸ் வரலாட்டி வீடியோ வந்து இருக்குது, இது லைவ்ல தானே போகுது. ஸோ ஜியோவித் ஷம்லா நசீர் யூடியூப் சேனல்ல போய் நீங்க செக் பண்ணி கொள்ளலாம். அல்லது நான் ஜானு குரூப்க்கு வீடியோ அனுப்புவேன், அந்த நேரம் நீங்க பார்த்து கொள்ளலாம். சரியா? அதை கிளியர் பண்ணி கொள்ளுங்க. பட் இப்பவே போய் பார்க்க வேணாம். இப்ப இது உங்களுக்கு விளங்கும், ஜிஐஎஸ் என்னன்னு தெரியலாட்டியும் இது உங்களுக்கு விளங்கும், ஐடியா எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து லேட்டர் அந்த வீடியோவை போய் பாருங்க. சரியா? ஓகே. ரைட். இப்ப என்னோட பாயிண்ட்க்கு நாங்க வருவோமே, நாங்க தரவுல இடம்சார் தரவு பார்க்குறோம், அதாவது பரப்புசார் தரவு. இப்ப இடத்தை தானே குறிக்கிறது. நீங்க ஒரு 1,50,000 மெப்ப வந்து எடுத்து பாருங்களே. அந்த 1,50,000 மெப் முழுக்க பொதுவா வந்து 3 விஷயங்கள் இருக்கும். ஒன்று, புள்ளிகள் காட்டப்பட்டு இருக்கும். புள்ளின்னு சொல்றது நாங்க டொட் மட்டும் இல்லை. சரியா? இப்படி சின்னதா இப்படி ஒரு டொட் வர்றது மட்டும் புள்ளி இல்லை. ஒரு பாடசாலையும் வந்து புள்ளி தான். சரி, ஒரு வைத்தியசாலையோட குறியீடும் ஒரு புள்ளி தான். சரி, ஒரு கிணறு இருந்தாலும் புள்ளி தான். விளங்குதா? புள்ளி. குடியிருப்பும் புள்ளி. ரைட். அப்ப ஜிஐஎஸ்ல அதே மாதிரி தான், நீங்க ஒரு 1,50,000 படத்துல பாக்குற மாதிரியே வந்து புள்ளிகளின் ஊடாக அமைவிடங்கள் இடம் காட்டப்படும். அடுத்தது, கோடுகளின் ஊடாகவும் அமைவிடங்கள் காட்டப்படும். கோடுன்னு சொன்னா இப்போ ஒரு வீதின்னு சொன்னா கோடு தானே வேணும். ரைட். ஒரு நதின்னு சொன்னா அதுக்கு ஒரு கோடு, ஒரு லைன் தானே போட வேணும். ஒரு புகையிரத பாதைன்னு சொன்னா கோடு தானே. ரைட். அப்ப புள்ளிகள், கோடுகள். அடுத்தது, ஒரு பரப்பு, பெரிய ஒரு ஏரியா காட்டுற நேரம் அதை வந்து ஒரு மூடிய உருவங்களாக காட்டப்படும். இந்த வேர்டு இருக்கு, இங்க செக் பண்ணுங்க. கோடு, புள்ளி, மூடிய உருவங்கள். இந்த மாதிரி 3 விஷயங்களினூடாகவும் ஜிஐஎஸ்ல இடம்சார் தரவுகள் காட்டப்படும். ரைட். அப்ப மூடிய உருவம் சொல்றது பரப்பு. இப்போ ஒரு காடாக இருக்கலாம், ஒரு நெல் வயலாக இருக்கலாம், வீட்டு தோட்டமாக இருக்கலாம், ஏனைய பயிர்கள் எல்லாம் படிப்பீங்க தானே 1,50,000 மெப்ல, அதுவா இருக்கலாம். அப்படி எல்லாமே வந்து பரப்பு ரீதியாக மூடிய உருவங்களாக காட்டப்படும். இது இடம்சார் தரவு. அப்ப இடம்சார் தரவு வந்து 3 வகையில வந்து காட்டப்படக்கூடியதா இருக்கும். யா, பல்கோணின்னும் சொல்லலாம், பல்கோண வடிவம்டும் வரும். எஸ், எஸ் ஹஷிகா, ஹஷிகா தானே. எஸ் சொல்லலாம். ரைட். பல்கோணம்ன்ற வேர்டும் இதுக்கு வரும். யா. ஓகே. ரைட். ஸோ ஹஷிகா சொன்ன வேர்டே நாங்க போட்டுக்கோம், பல்கோணம்னு சொல்லி வரும். ஓகே. ரைட். சரி. அப்ப இந்த 3 வடிவங்கள்ல வந்து காட்டப்படக்கூடியதாக இருக்கும் ஜிஐஎஸ்ல. ஜிஐஎஸ் மட்டும் இல்ல, ஒரு 1,50,000 இதுதான் நடக்கிறது. சரி. அது தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கும். இங்க பாருங்க, இடம்சார் தரவுகள் புவியியல் குறியீட்டு தரவாக இருக்கும். ஜியோ ரெஃபரன்ஸ் ஒரு வேர்ட். ரைட். நீங்க 1,50,000 சரி, எங்களோட 1,50,000 படத்துல அகலாங்கு நெட்டாங்கு அடிப்படையில எல்லாம் நாங்க துல்லியமா பார்க்க மாட்டோம். அகலாங்கு நெட்டாங்கு தெரியும் தானே. ஸோ அகலக்கோடு நெடுங்கோடுன்னு சொல்ற கற்பனை கோடுகள் வரையப்பட்டிருக்கு. ரைட். அப்ப அகலக்கோடு நெடுங்கோடு அடிப்படையில நாங்க பார்க்க மாட்டோம். ஆனா ஜிஐஎஸ் எந்த ஒரு இடமும் எவ்வளவு அகலாங்கு எவ்வளவு நெட்டாங்குல இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு பார்க்கலாம். அப்ப ஜிஐஎஸ்ல இடம்சார் தரவோட அடிப்படை வந்து குறியீட்டு தரவு, ஜியோ ரெஃபரன்ஸ் அல்லது ஆள்கூறு. ஆள்கூறுன்ற வேர்டையும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. கொஞ்சம் இருங்க, நான் அந்த வேர்டை மார்க் பண்ணி விடுறேன். ஆள்கூறுன்ற வேர்டை நீங்க யூஸ் பண்ணலாம். அகலாங்க நெட்டாங்க ஆள்கூறு தானே, அதையும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் என்ன இது செட் வந்திருக்கு. யா, நீக்கா பிரைவேட் கிளாஸ் செய்யற. ஓகே. ரைட். ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் வாங்க. ஓகே. கான்டாக்ட் நம்பர் இந்த இருக்கிற நம்பர் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ குயிக்கா இந்த பாயிண்ட் வாங்க. ரைட். அப்ப ஆள்கூறுகளோட அடிப்படையிலும் எங்களுக்கு என்ன செய்யலாம். ஆள்கூறுகள் கட்டாயமா இருக்கும் பொதுவா எந்த ஒரு இடமும். இப்போ ஒரு பாடசாலை இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஸ்கூலை வந்து ஜிஎஸ்ல நீங்க படம் உருவாக்குறீங்கண்டு ஸ்கூல் வந்து எந்த அகலாங்கு எந்த நெட்டாங்கண்டு எங்களுக்கு அழகா மார்க் பண்ணி வைக்கலாம். ரைட். அப்ப ஜிஐஎஸ் இடம்சார் தரவோட ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கு ஆள்கூறுன்னு சொல்றது. அதை தவிர ஜிஐஎஸ்ல புள்ளி, கோடு, மூடிய உரு பயன்படுத்தப்படும். ஓகே. இடம்சார் தரவு இல்லாட்டி அது யூஸ் ஒன்று இல்லைன்னா கட்டாயமா இடம்சார் தரவு இருக்கணும். ரைட். ஸோ இதை நீங்க ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். இது பெரிய அளவு கிளியர் இருக்கான்னு டவுட்டா தான் இருக்குது, பட் ட்ரை பண்ணுங்க. இதுல பாருங்க புள்ளிகள் இருக்கு.
நான் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு ரெட் கலர் ஒன்று எடுத்துக்கொண்டு ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க பாருங்க புள்ளிகள். ஓகே, அப்ப ஜிஐஎஸ்ல இடம்சார் தரவு புள்ளிகள காட்டப்படும். இந்த புள்ளி வந்து என்ன, ஒரு குடியிருப்பா இருக்கலாம், பாடசாலை, வைத்தியசாலை, நீதிமன்றம், போலீஸ் நிலையம், whatever. எது சரி, புள்ளி. ரைட். அதே நேரம் அடுத்து ஒரு என்ன கலர், ஓகே பிங்க் கலர் யூஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்க கோடுகள். இந்த பாருங்க கோடுகளும் இருக்கு. சரி, புல்லா பாருங்க இது அப்படியே கோடுகள். ரைட். ரைட், அப்ப புள்ளிகள் ஓகே, கோடுகள் ஓகே. அல்லது மூடிய உருக்கள், பல்கோணங்கள், அது வந்து பெரிய பரப்பு. சோ இந்த பரப்பை பாருங்க. ஓகே, சோ இந்த பரப்பு இந்த இருக்கு. ஓகே, பரப்பு ரீதியாக காட்டப்படுது. சோ இந்த மூணு விஷயங்களும் ஜிஐஎஸ்ல இடம்சார் தரவுகளை வந்து குறிக்கிறதுக்கு பயன்படுது. ரைட், இடம்சார் தரவு ஓகே, அது நல்லா தெரியும் எங்களுக்கு. இடம் சாரா தரவுன்ற ஒரு விஷயம் இருக்கேன்னா, ஸோ எனிவன் ஆன்சர் பண்ணுங்க. 25 வெஜ் இருக்கிறீங்களா இதுல? 25. ஓகே. ஓகே, அப்ப 25க்கு நல்லா தெரியும் என்ன. ஸோ 25 ஆன்சர் பண்ணுங்க. இடம் சாரா தரவு வந்து எப்படி காட்டப்படும் ஜிஐஎஸ்ல? எப்படி? பருமன் அளவீடு. யாரோ பேசுறீங்க, பட் சவுண்ட் வந்து லோவா இருக்கு. இல்ல, எப்படி காட்டப்படும்னு கேக்குறேன். ரைட். இப்ப நீங்க சொல்றது ஓகே, பெயர்னு சொல்றது ஒரு ஒரு இடம் சாரா தரம். இல்ல. ரைட். சரி, நான் புள்ளி, கோடு, சொல்லிட்டாரு. பல்கோணி. இடம் சாரா தரவுமா பண்புசார் தரவை பத்தி கேட்கு. பண்புசார் தரவு. ஓகே, அது எப்படி ஜிஐஎஸ்ல காட்டப்படும்? எனிவன் 25 பேஜ் சொல்லுங்க. ஓகே. இல்ல. ரைட். இல்ல. சரி, ஆன்சர் பண்றேன். இடம் சாரா தரவுக்கு அடுத்த பாயிண்ட் போவோமே, அதை போயிட்டு கதைப்போமே. இப்ப இடம் சார் தரவு கிளியர் தானே. இடம் வந்து இப்படி புள்ளி, கோடு, மூடிய உருக்களினூடாக காட்டப்படும். ரைட். இப்ப இடம் சாரா தரவுகள், நீங்க சொன்னது உதாரணம். ரைட், நீங்க சொன்னீங்க வீதிண்டா பெயர், பாடசாலைண்டா மாணவர்களின் எண்ணிக்கை, அது பண்பு. ரைட், நான் அந்த பாயிண்ட்க்கு வரேன். இப்ப கவனிங்க. இடம் சாரா தரவுன்னு சொல்றது இடத்தை குறிக்கிறது இல்ல, அமைவிடத்தை குறிக்கிறது இல்ல. சரியா? அமைவிடம் தவிர அந்த அமைவிடத்திட பண்புகளை சொல்றது. ரைட். இப்ப பாதைன்னு சொன்னா அமைவிடம். ரைட். வீதின்னு சொன்னா அமைவிடம். ரைட். அந்த வீதிக்கு ஒரு பெயர் இருக்குண்டா அது பண்பு. சரி. வீதிட நீளம் குறிக்கப்பட்டிருந்தா அது ஒரு பண்பு. வீதி ஏ வகை வீதியா, பி வகை வீதியா, அல்லது எக்ஸ்பிரஸ் வேயா, வீதிட அந்த வகை குறிக்கப்பட்டிருந்தா பண்பு. ரைட். அப்ப இந்த பண்புகள் எல்லாத்தையுமே இடம்சார் தரவுக்குள்ளுக்கு மார்க் பண்ணி கொண்டே இருக்கேலுமா. ஒரு ரோடு ஒன்று இங்க போகுதோ, உதாரணத்துக்கு இங்க பாருங்க. இப்ப ரோடு ஒன்று இங்க போகுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த ரோடு வந்து என்ன வகை, இந்த ரோடு என்ன பெயர், இந்த ரோடு என்ன நீளம், எல்லாம் அதுல குட்டி குட்டியா மார்க் பண்ணி கொண்டு போகலுமா, எடிட் பண்ணி கொண்டு. எல்லாம் போடலுமா. ஒரு ஸ்கூல் எடுத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை, கட்டடங்களுடைய எண்ணிக்கை எல்லாம் மார்க் பண்ணலுமா. ஏலாது தானே. சோ அது வந்து பண்புசார் தரவு தானே. பண்பு இடத்திட பண்புகளை குறிக்கிறது. எஸ் ஷிஃபா, நாட் பாசிபிள். ரைட். சோ அது ஏலாது. அதுக்காக என்ன செய்யப்படுதுண்டா, ஜிஏஎஸ்ல இந்த பண்புகள் இருக்குது தானே. இப்ப வீதிண்டா இடம், வீதியின் பெயர், குறியீடு, நீளம் எல்லாம் பண்பு. பாடசாலைன்னு சொன்னா ஒரு இடம், அந்த இடத்திட பண்புகளை குறிக்கிறது தான் பண்புசார் தரவு. பெயர், மாணவர் எண்ணிக்கை, ரீட் பண்ணுங்க. காடுன்னு சொன்னா இடம், பெயர், அதோட வகை, வசிக்கிற இனங்கள், மிருகங்கள், லிஸ்ட் லிஸ்டா போட இயலாது மேப்ல. அதுக்கு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா ஜிஐஎஸ்ல எட்ரிபியூட் டேபிள் ஒன்று இருக்கு. அதாவது பண்புசார் அட்டவணை. ஓகே. இந்த பண்புசார் அட்டவணையில தான் குறிப்பிட்ட அந்த பகுதி தொடர்பான விஷயங்கள் எல்லாம் அழகா ஒரு சார்ட் வடிவத்தில், ஒரு அட்டவணை வடிவத்தில் கொடுக்கப்படும். உதாரணத்துக்கு வீதியை நாங்க கிளிக் பண்ணி அந்த வீதி வந்து என்ன பெயர், அந்த வீதிட வகை என்ன, வீதிட நீளம் என்ன, எல்லாத்தையுமே எங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு அட்டவணையா வேறையா வச்சு கொள்ளலாம். இந்த வசதி வந்து யா உள்ளடங்கத்து. மனாசிப் கிளியர் இல்ல, மனாசிப் சொல்றது. ஓகே.
உள்ளடக்கத்துக்கா சொல்றீங்க? அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. ரைட். அப்ப இந்த பண்புகள் எல்லாத்தையுமே ஒரு அட்டவணையா நாங்க வச்சுக்கொள்ளலாம். அதுதான் வந்து இப்போ ஒன்றுக்கு 50,000 எங்களுக்கு செய்ய இயலாதே. ஒன்றுக்கு 50,000 எல்லாம் இடம் தானே இருக்கும், ஃபுல்லா இடம். ரைட். புவி மேற்பரப்பு பௌதீக பண்பாட்டு அம்சங்கள் எல்லாமே இருக்கும். சரி, அப்ப நாங்க என்ன செய்யலாம்? அது வந்து ஒன்றுக்கு 50,000 எங்களுக்கு ஜிஐஎஸ்ல வந்து அந்த குறிப்பிட்ட இடம்சார் தரவு எல்லாத்தையும் அழகா தேவையான மாதிரி சார்ட் வச்சு கொள்ளலாம். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. ரைட். ஸோ இதை கொஞ்சம் பாருங்க, இந்த பாருங்க. நானும் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்க இப்போ நீங்க ஜிஐஎஸ் சாஃப்ட்வேர் இல்லாம படிக்கிறீங்க. அதுதான் விஷயம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இது ஈஸி. ரைட். ஸோ இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து இருக்கு. சரி, இங்க பாருங்க. இதெல்லாம் பாருங்க, அழகா அட்டவணையில காட்டலாம். ரைட். சரி, பாருங்க, இது டேபிள். சரிங்க, பாருங்க, எட்ரிபியூட் டேபிள். பாருங்க, நேம் போட்டிருக்கு, ஷேப் போட்டிருக்கு. ஸோ தேவையான மாதிரி எங்களுக்கு அட்டவணைப்படுத்தலாம். அப்ப என்ன சொல்ல வர? இடம் சாரா தரவோ அல்லது பரப்பு சார்ந்த தரவோ அல்லது பரப்பு சாரா தரவோ அல்லது பண்பு சார் தரவோ, அந்த தரவுகள் எல்லாம் வந்து இடம் சார் தரவுகளோட பண்புகள். அந்த பண்புகளை எங்களுக்கு பண்புசார் அட்டவணை, உங்களுக்கு இங்கிலீஷும் யூஸ் பண்ணலாமே. உங்களுக்கு அந்த தமிழ் வேர்ட் கஷ்டமா இருக்குண்டா எக்ஸாம்ஸ்ல இடம் சாரா தரவு குறிக்கிறதுக்கு எட்ரிபியூட் டேபிள் பயன்படுத்தப்படும் யூஸ் பண்ணலாம். சரியா? இதுதான் அதில் உள்ள விஷயம். யா, இடம் சார் தரவுல உள்ளடங்காதது எல்லாம் வரும். எஸ் மனாசிப், அதுதான். ரைட். இடம் சார் தரவுல உள்ளடங்காதது வரும். ரைட். ஓகே. ஸோ அப்படித்தானா? உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேனே, குயிக் ஆன்சர் பண்ணுங்க. ஏ லெவல் கொஸ்டின், ரைட்? கொஞ்சம் எனக்கு அந்த வேர்ட் மறந்துட்டுது, பட் நான் ட்ரை பண்றேன் அந்த வேர்ட் சரியா வாரதுக்கு. ரைட். இடம்சார் தரவுக்கு உதாரணம் நகர மக்களின் எண்ணிக்கை வருமா? நகர இல்ல. மக்களின் எண்ணிக்கை. வராது. எஸ், வராது. ரைட். அது ஏன் வராது? அது நகரத்தை குறிக்கல்ல. நகரம்னு சொல்ற இடத்திட பண்பை குறிக்குது. நகரத்திட மக்களின் எண்ணிக்கையை குறிக்குது. Right? அப்ப நகரம்னு சொல்ற நேரம் எடுத்த உடனே அது இடம்னு சொல்லி ஆன்சர் பண்றது இல்ல. அது உண்மையா எதை மீன் பண்ணுது, எதை அர்த்தப்படுத்துது? நகர மக்களோட எண்ணிக்கை, கவுண்ட். அப்ப எண்ணிக்கைன்னு சொல்றது அந்த நகரத்தில் உள்ள பண்பு தானே. அது பண்பு சார் தரவுல தான் வரும். ஓகே, இன்னொரு கொஸ்டின். கிணறுகளின் அமைவிடம். இல்ல. இடம் சார் தரவா இடம் சாரா தரவா அப்படி கேட்போமே. கிணறுகளின் அமைவிடம் இடம் சாரா இடம் சாராததா? இடம் சார் தரவு. இடம்சார் தரவு. இடம் சார். ஏன்னு சொன்னா கிணறுன்னு சொல்றது இடம், அதோட அமைவிடம் சொல்றது லொகேஷன், என்ன இடம். அது இடத்தை தான் குறிக்குது. சரியா? சோ கிணறுன்னு சொல்லி வந்திருந்தாலும் அது இடம்தான். கிணறுகளின் அமைவிடம் வந்திருந்தாலும் அது இடம்தான். சரியா? அதை கிளியரா விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா அது எம்சிக்யூக்கு வரும். ரைட், வரலாம். நான் ஷுவர் பண்ணல, வரலாம். அதனால இந்த பாயிண்ட்ஸ்களை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இடத்திட பண்புகளை குறித்து அது பண்புசார் தரவு. பண்புசார் தரவுன்னு சொன்னா ஓகே, பண்புசார் தரவு வந்து பண்புசார் அட்டவணையில நாங்க மார்க் பண்ணுவோம். ரைட். ஸோ அதே மாதிரி அதே கொஸ்டின் கண்டுபிடிச்சிடுவீங்களோ தெரியா? 2021 ஏ லெவல் எம்சிக்யூ. என்னோடேட் பண்ணவானும் சஞ்சீவனா? யாரும் என்னோடேட் பண்ணவானும் எழுதவானும் ஆன்சர் பண்ணுங்க செக் பாக்ஸ்ல. ஆல்ரெடி சொன்னேன். ரைட். இப்போ கொஞ்சம் ஒண்ணுக்கு என்ன ஆன்சர் வரும்? கிணறுகளின் அமைவிடம். ஓகே, ஆன்சர் பண்ணவானுன்னு சொன்னேன் மைக் அன்மியூட் பண்ணி. ஓகே, ஃபைன். ரைட். கிணறுகளை அமைவிடம். சரியா? ஓகே, தட்ஸ் இட். சரி, அப்ப இது கிளியர் தானே? இடம் சார் இடம் சாரா. இடம் சாரா தரவுகள் வந்து உங்களுக்கு குறிச்சு காட்டப்படும் வந்து இதுல. ரைட். சரி, இடம் சாரா தரவுகள் பண்புசார் அட்டவணையில குறித்து காட்டப்படும். அதை விளங்கி கொள்ளுங்க. அப்படித்தான் நடக்கும். ஜிஐஎஸ் சாஃப்ட்வேர்ஸ் நாங்க யூஸ் பண்ணும் போது அப்படித்தான் செய்வோம். டேட்டாஸ், அந்த இடத்தை குறிக்காத டேட்டா எல்லாம் வேறையா சார்ட்ல குறிப்போம். ரைட். அந்த சார்ட் வந்து ஜிஐஎஸ் சாஃப்ட்வேர்ல இருக்குது. அப்ப எங்களுக்கு நிறைய வகைப்பட்ட தரவுகள் எல்லாம் பதிஞ்சு கொள்ற வசதி வந்து ஜிஐஎஸ்ல இருக்கு. அது ஜிஐஎஸ்ட முக்கியமான ஒரு நன்மை, பயன். ரைட். ஓகே. ரைட்.
இப்ப இடம் சார் தரவு இடம் சாரா தரவு ஓகேன்னு நினைக்கிறேன், ரைட்? அது ரெண்டுமே ஜிஐஎஸ்ஸின் தரவுகளின் வகை, அப்படித்தானே? இப்ப நீங்க பார்க்க போறது ஜிஐஎஸ்ஸின் தரவுகள் அல்லது தகவல்கள் சேமிக்கப்படும் களஞ்சியப்படுத்தப்படும் வடிவங்கள். சரி, அப்படின்னு சொன்னா ஜிஐஎஸ்ல வந்து நீங்க டேட்டா இருக்கு தானே, தரவுகள், அந்த டேட்டாவை சேவ் பண்ற ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று வெக்டர் டேட்டா மெத்தட் அல்லது ராஸ்டர் டேட்டா மெத்தட். இது சேவ் பண்ற. சரி, ஸோ இப்போ இதில் பாருங்க, இந்த வேர்டை பார்த்துக்கொள்ளுங்க. வெக்டர்னு சொன்னா அதோட தமிழ் மீனிங் வந்து காவி தரவு. ராஸ்டர்னு சொன்னா அதோட தமிழ் மீனிங் வந்து பரவல் தரவு. தமிழ் மீனிங் முக்கியம், இங்கிலீஷும் சேர்த்து, ரைட்? அப்ப வெக்டர், ராஸ்டர், காவி, பரவல், மறந்துடப்படாது. மறக்கிறேன்னு சொன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்து கொள்ளுங்க, திரும்ப திரும்ப சொல்லி. சரி, ஓகே, ரைட். அப்ப வெக்டர் ராஸ்டர்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். இது ரெண்டும் எது? டேட்டா ஸ்டோர் பண்றது. டேட்டாவை சிம்பிளா வச்சுக்கொள்ளுங்க, டேட்டாவை சேவ் பண்ணக்கூடிய மெத்தட். சில டேட்டா வந்து வெக்டர்ல இருக்கும், சில டேட்டா ராஸ்டர்ல இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப ஜிஐஎஸ்ல நாங்க படத்தை உருவாக்குற நேரம் நாங்க என்ன செய்யலாம்? செய்மதி படிமம் பயன்படுத்தலாம். சரி, செய்மதி படிமம் பயன்படுத்துற நேரம் செட்டலைட் இமேஜ் வந்து ராஸ்டர்ல தான் இருக்கும், ராஸ்டர், ரைட்? அப்ப அந்த ராஸ்டர்ல இருக்கிற நேரம் அந்த ராஸ்டர்ல எங்களுக்கு தேவை மாதிரி எடுத்து நாங்க சேவ் பண்ணி கொள்ளலாம், ரைட்? இதே வந்து நீங்க சும்மா ஒரு வீதிட வலை யாரது, ஓகே, வீதிட வலைப்பின்னல் அந்த மாதிரி பார்க்குற நேரம் அது வெக்டர்ல இருக்கும். அப்ப வெக்டர்ல நீங்க சேவ் பண்ணி கொள்ளலாம். வெக்டர், ராஸ்டர் ரெண்டு மெத்தட் இருக்கு. சில நேரம் வந்து எங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வெக்டரை ராஸ்டரா மாத்திக்கொள்ளவும் மேலும், ராஸ்டரை வெக்டரா மாத்திக்கொள்ளவும் மேலும். அப்படி மாத்துற சிஸ்டம் எல்லாம் இருக்கு. பட் அந்த அளவு உங்களுக்கு தேவையில்ல. நீங்க சிம்பிளா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ஜிஐஎஸ்ஸில் தரவுகள் சேமிக்கப்படும் அல்லது களஞ்சியப்படுத்தப்படும் வடிவங்கள் வந்து ரெண்டு. ஒன்று வெக்டர் டேட்டா மாடல், அடுத்தது ராஸ்டர் டேட்டா மெத்தட். இது ரெண்டும், ரைட்? அப்ப இது ரெண்டுலையும் இந்த படத்தை நாங்க பார்ப்போமே, இந்த படத்துல எங்களுக்கு வித்தியாசம் விளங்குதான்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம் கண்டுபிடிக்கிறதுக்கு, ரைட்? அப்ப வெக்டர் ராஸ்டர்னு சொல்லி இந்த படத்துல ரெண்டு தந்திருக்கு, அது உங்களுக்கு கிளியரா விளங்கும், ரைட்? அப்ப இந்த வெக்டர்ல பாருங்க, வெக்டர் ராஸ்டர் ரெண்டுலையும் பாருங்களேன், பாயிண்ட்ஸ், லைன்ஸ், ஏரியா. பாயிண்ட்ஸ், லைன்ஸ், ஏரியாஸ், இந்த மாதிரி மூணு விஷயம் வந்து தந்திருக்கு. அதாவது பாயிண்ட்ஸ்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமே என்ன, புள்ளி. லைன் சொன்னா கோடு, அல்லது ஏரியான்னு சொன்னா எஸ் பரப்பு, மூடிய ஒரு பல்கோணம், என்ன சரி கொடுத்து கொள்ளலாம், எல்லாம் ஒன்றுதான், ரைட்? ஸோ இந்த மூணு விஷயமும் இடம்சார் தரவு தானே. இடம்சார் தரவு புள்ளிகளாக இருக்கலாம், கோடுகளாக இருக்கலாம், பரப்புகளாக, மூடிய உருக்களாக, பல்கோணங்களாக இருக்கலாம். நாங்க ஆல்ரெடி படிச்சோம், ரைட்? அப்ப வெக்டர் ராஸ்டர்ல அது சேவ் பண்ணப்படுற மெத்தடை வந்து பாருங்க. வெக்டர்ல என்ன நடக்குது? புள்ளின்னு சொன்னா புள்ளி தான், டாட்ஸ். ஓகே, கோடுகள்னு சொன்னா அழகா லைன், பரப்புன்னு சொன்னா ஏரியா. இது எப்படி தெரியுமா இருக்கு? நாங்க ட்ரா பண்ற மாதிரி. இப்ப நாங்க டிராவிங் பண்ணுவோம் என்ன, ரைட்? ஸோ நாங்கள் ஆர்ட் பண்ணும் போது, ட்ரா பண்ணும் போது கோடுக்கு நார்மலாக கோடு தானே போடுவோம். ஒரு நதி காட்டுறேன்னு சொன்னால் இந்த மாதிரி வளைந்து நெளிந்து கோடு போடுவோம். ஓகே, சிம்பிள். ஓகே அஸ்மா, அது என்ற சப்ஜெக்ட் இல்லை. இப்போ நான் இந்த பாட்டை தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஓகே, ரைட். எம்சிக்யூக்கு எப்படி படிக்கணும் மேபி நான் லாஸ்ட்டுக்கு சொல்றதுக்கு ட்ரை பண்ணுறேன், சரியா? ஓகே, ரைட். அடுத்து பாருங்க, இப்ப வீதின்னு சொன்னா வந்து அதுவும் வந்து நாங்க கோட்ல தான் கொடுப்போம், சரி? யா இல்மா, ராஸ்டர்ஸ்ல கொலம்ஸும் ரோஸும் இருக்கும், நான் அதை சொல்றேன், ரைட்? அப்ப ஏரியாஸ், ஒரு நிலப்பரப்பு, ஒரு நெல் வயல்னு சொன்னா, ஒரு காடுகள்னு சொன்னா அதை பரப்பு ரீதியாக கொடுப்போம். வெக்டர்ல நாங்க எப்படி ட்ரா பண்றோம், எப்படி ஆர்ட் பண்றோம், அத மாதிரியான விஷயம் சிம்பிளா நினைவுங்க. அப்படித்தான் வெக்டர் டேட்டா, சரி? ராஸ்டர்ல என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அந்த புள்ளிகள் கூட எப்படி தந்துபட்டு இருக்குன்னு பாருங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி பாக்ஸ் வடிவத்தில், அதாவது நிரல்களும் நிறைகளும் நிறைஞ்சு இருக்கு. நிறைய கொலம்ஸ் இருக்கு, நிறைய ரோஸ் இருக்கு. நிரல்னு சொன்னா கொலம், நிறைன்னு சொன்னா ரோ. ஓகே, நிரல்கள், நிறைகள், எஸ் பிக்சல்ஸ் விக்னேஸ்வரன், பின்னுக்கு நோட் வருது, பட் குட், உங்களுக்கு தெரியும், ரைட்? அப்ப நிரல்கள் நிறைகளாக அல்லது பிக்சல்கள்னு சொல்லுவோம், சதுரங்களாக சொல்லுவோம், பட மூலங்கள்னு சொல்லுவோம், ஒவ்வொரு வேர்ட் சொல்லுவோம், ரைட்? ஸோ அந்த மாதிரியான வடிவத்துல தான் ராஸ்டர் இருக்கும். அப்ப ராஸ்டர்ல வரைகிறத பாருங்க. வெக்டர்ல நீங்க புள்ளி புள்ளி போட்டீங்கன்னா ராஸ்டர்ல நிறைய நிரல் நிறை சின்ன சின்ன பாக்ஸஸ் வரைஞ்சி
அந்த பாக்ஸ்குள்ளுக்கு தான் இந்த புள்ளிகளை நீங்க மார்க் பண்ணணும். இந்த புள்ளியும் ஒரு பாக்ஸ்ல காட்டணும். பாத்தீங்களா? ஸோ ராஸ்டர் கொஞ்சம் வித்தியாசம். ரைட். அதே மாதிரி லைன்ஸை பாருங்க. கோடுகளை வெக்டர்ல நாங்க சிம்பிளா வரைகிற கோடு ராஸ்டர்ல என்ன நடக்குது? நிரல் நிறை நிறைய செல்கள் பாக்ஸஸ் எல்லாம் இருக்குது. அப்ப அந்த பாக்ஸஸ்ல அந்த கோடு கூட எப்படி இருக்குது? பாக்ஸ் 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 பாக்ஸா போகுது. ரைட். அந்த கோடு நல்லா பாருங்க. இந்த வளைந்த கோடு இப்படி 2 வார கோடு இங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. சரி. சோ ராஸ்டர் வந்து இந்த மாதிரி தான் பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸ். ரைட். செல் 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 பிக்சல்ஸ் அப்படியெல்லாம் சொல்லிக் கொள்ளலாம். ரைட். அடுத்தது ஏரியாஸ பாருங்க. பரப்பு வந்து நாங்க சும்மா வெக்டர்ல போடுற பரப்பு ராஸ்டர்ல திரும்பவும் செல்கள் வந்து அந்த செல்ற வந்து செல் செல் செல்லா பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸா வந்து அதுக்கு நாங்க ஷேட் பண்றோம். அது வந்து பரப்ப குறிக்குது. சரி. அப்ப ராஸ்டர் என்ன நடக்குது? வெக்டரை விட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு. என்ன? வெக்டரை விட கொஞ்சம் சிக்கலா இருக்கு. வெக்டரை விட கொஞ்சம் தெளிவுத்திறன் குறைவா இருக்குது. சிம்பிளா எடுத்துக்கொள்ளுங்க. வெக்டர் கொஞ்சம் விளங்கக்கூடியதாக இருக்கு. ராஸ்டர் கொஞ்சம் விளங்குறது கஷ்டமானதாக இருக்கு. அப்படித்தானே? ஜஸ்ட் ஒரு ஐடியா. ரைட். ஸோ இப்படி இருக்கிற நேரம் இதுல டீட்டெயிலா எடுத்து பார்ப்போம். ரைட். அப்ப வெக்டர் ராஸ்டர் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். வெக்டர் சாதாரணமா ட்ரா பண்ற மாதிரி இருக்குது. ராஸ்டர் வந்து நிறைய சதுரங்கள் போட்டு அந்த சதுரங்களுக்குள்ள கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் பண்ற மாதிரி ராஸ்டர் இருக்கு. ரைட். ஸோ சிம்பிளா அதை நினைவு வச்சு கொள்ளுங்க. ரைட். ஸோ இப்ப நாங்க அதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே. நோட்டை ஃபர்ஸ்ட் பார்க்க வேணாம். நான் சொல்லும் போது பொறுமையா நோட்டை பாருங்க. உடனே நோட்டை பார்த்து நோட்ஸ் எடுக்க வேணாம். சொல்ற விஷயத்தை விளங்கி கொண்டீங்கன்னா உங்களுக்கே செல்ஃபா நோட் பண்ணலாம். ரைட். இப்ப வெக்டர் முறைன்னு சொல்றது ஒரு தரவு சேகரிக்கக்கூடிய களஞ்சியப்படுத்தும் ஒரு மெத்தட் தானே. ஸோ இந்த வெக்டர்ல ஆல்ரெடி நாங்க படிச்ச மாதிரி இடம்சார் தரவுல பார்த்தோம். புவியியல் அம்சங்கள் எல்லாம் புள்ளிகள் கோடுகள் மூடிய உருக்கள் அல்லது பல்கோணங்கள்ற காட்டப்படும் படிச்சோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. இங்கேயும் வெக்டர் வந்து புள்ளிகளாக கோடுகளாக பல்கோணங்களாக இருக்கு. பெரிய அளவு வித்தியாசம் இல்லை. இடம்சார் தரவுன்னு சொல்ற பாயிண்ட்ல நாங்க படிச்ச அந்த விஷயங்கள் வந்து வெக்டருக்கு வரக்கூடியதாக இருக்கு. சரி. ஸோ அதை நினைவு வச்சு கொள்ளுங்க. அதுதான் இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தந்திருக்கு. புள்ளிகளாக கட்டடம் கிணறு உங்களுக்கு எல்லாம் போடலாம். இதுல கட்டடம் கிணறு குடியிருப்பு பாடசாலை வைத்தியசாலை கோடுகள் வீதி நதி கால்வாய் பல்கோணம் வந்து பெரிய ஒரு பரப்பு. ரைட். அதுல அது மூடிய உருண்டெல்லாம் சொல்லலாம். இந்த பிக்ல அதை தான் காட்டியிருக்கு பாருங்க. பாயிண்ட்ஸ். அடுத்த பாயிண்ட்ஸ்னு சொல்றது புள்ளி. லைன்ஸ்னு சொல்றது கோடு. பொலிகன்ஸ் சொல்றது இந்த மாதிரி பல்கோணம் அல்லது மூடிய உரு. ரைட். ஸோ இந்த மூணும் வந்து வெக்டர்ல நார்மலா இருக்கக்கூடியதாக இருக்கு. வெக்டர் டேட்டா நாங்க பொதுவா வரைகிற மாதிரி. ரைட். இதை தவிர வெக்டர்ல இன்னொரு பண்பும் இருக்கு. அது வந்து ஆள்கூறுகள் அடிப்படையாக கொண்டது. வெக்டர்ல நீங்க எந்த ஒரு இடத்தை மார்க் பண்றேன்னு சொன்னாலும் ஒரு கிணறா இருக்கலாம், ஒரு கட்டடமா இருக்கலாம், ஒரு வீதியா இருக்கலாம், ஒரு பயிர் நிலமா இருக்கலாம், ஒரு நீர்த்தேக்கமா இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தை நீங்க மார்க் பண்ணும் போதும் அது ஆள்கூறுகளை அடிப்படையாக கொண்டது. ஆள்கூறுகள் உங்களுக்கு தெரியும் தானே. ஆள்கூறுகள்ல 2 விஷயம் இருக்கு. ஒன்று அகலாங்கு, அடுத்தது நெட்டாங்கு. சோ வந்து இப்ப இது சொல்லுங்க. இது வந்து அகலாங்க நெட்டாங்க? லாங்கிடியூட் நெட்டாங்கு. நெட்டாங்கு. ரைட். தாங்கு. வடக்கு தெற்காக வடக்கு தெற்காக வரையப்பட்டிருக்கிற கற்பனை கோடு. சரி. சோ இது வந்து நெட்டாங்கு. அடுத்து இந்த மாதிரி இருந்தா கலர் மாத்துறேன். அகலாங்கு. அகலாங்கு. ரைட். சரி. அப்போ உங்களுக்கு தெரியும் தானே. ரைட். ஸோ நாங்கள் புவியிட எந்த ஒரு அமைவிடத்தை எல்லாம் பார்க்குற நேரம் எவ்வளோ அகலாங்கு எவ்வளோ நெட்டாங்கல் இருக்கிறன்றெல்லாம் அக்யூரேட்டாக தெளிவாக வந்து பார்ப்போம். சரி. அப்போ ஜிஏஎஸ்ல நீங்கள் ஒரு இடம் சார்ந்த ஒரு தகவல் ஒன்று கொடுக்குறீங்கன்னு சொன்னால் ஒரு தரவு ஒன்று நீங்கள் படமாக்குறீங்கன்னு சொன்னால் வெக்டர் முறையில் கட்டாயமாக அது ஆள்கூறுகள் அடிப்படையாக கொண்டது. இட அமைவிடத்தை கொண்டது. பொதுவாக வெக்டர்ல என்ன தெரியுமா செய்யற? எதை வெக்டர்ல காட்டுறேன்னு சொல்றேனே சிம்பிளா. வெக்டர்ல வந்து ஒரு இட ரீதியான பரப்பு எல்லைகள் இருக்கும் போர்டர்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளை தான் வெக்டர்ல காட்டுவோம். சிம்பிள். போர்டர்ஸ் இருக்கும் விளங்கிச்சா. எல்லைகள். இப்ப வந்து இப்போ ஒரு நெல் வயல்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நெல் வயல் வந்து எவ்வளவு அகலாங்க எவ்வளவு நெட்டாங்க அடிப்படையில் இருக்கிறேன்னு சொல்லி வெக்டர்ல ஈஸியா பார்க்கலாம். போர்டர்ஸ் எல்லைகள் இருக்கிற நேரம் தானே அது எவ்வளவு அகலாங்க எவ்வளவு நெட்டாங்குக்கு இடைப்பட்டு இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியானதுகளுக்கு தான் வெக்டர் வந்து நல்லா பொருத்தம். சரி. வெக்டர்.
அது அடுத்து ராஸ்டர் வந்து வேற ராஸ்டர் அடுத்து சொல்றேன். அப்ப ஆள்கூறுகள் அடிப்படையாக கொண்டதுன்ற பாயிண்ட் வந்து வெக்டர்ல வருது, நினைவு வச்சு கொள்ளுங்க. அடுத்து பின்னக தரவுகளை பயன்படுத்த மிகவும் சிறந்தது. பின்னக தரவு, பின்னக தரவுன்னு சொல்றது என்ன? ஒரு உதாரணம் சொல்லுங்க. யாரும் சரி பின்னக தரவுன்னு சொல்ற வேர்ட் வந்து தெரிஞ்சிருந்தா. பின்னக தரவு, அதுக்கு இன்னொரு வேர்டு ஒன்று இருக்கு, தொடர்ச்சி அற்ற தரவு ஒன்றும் இருக்கு. நீங்க 26A லெவலுக்கான கிளாஸ் தான் இது. மாணவர்களின் எண்ணிக்கை 25ம் ஜாயின் ஆகலாம்னு நான் சொன்னேன். ஸோ 25 ஜாயின் ஆகி இருந்தீங்கன்னு சொன்னா பிராக்டிக்கல் ஜியோகிரபியில புள்ளி விவரவியல் பாட்டுல நீங்க இதை படிச்சிருப்பீங்க. ஓம் மாணவர்கள் எண்ணிக்கை தொடர்ச்சியற்ற தரவு. மாணவர்களின் எண்ணிக்கை உதாரணம் நல்லா நினைவு இருக்கு. ரைட், மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியற்ற தரவு. தசமத்தில் வராத பெருமானம். குட் விக்னேஸ்வரன். ஓகே, இருங்க நான் அதை அப்படியே எடுத்துக்கொள்றேன். விக்னேஸ்வரன் சொன்ன ஆன்சரை நாங்க இங்க எடுப்போம் ஸ்கிரீனுக்கு. அது விக்னேஷன் இல்ல, அப்துல்லா பெடசன். ஓகே, இல்ல நீங்க பேசுனது அப்துல்லாவா, பட் டைப் பண்ணி சொன்னது விக்னேஸ்வரன். சரியா? ரைட், ஸோ இது விக்னேஸ்வரன் சொன்னது. ரைட் ரைட், இப்ப கம் டு த பாயிண்ட். சரி, பின்னக தரவுகள் வந்து நீங்க சொன்ன மாதிரி தொடர்ச்சியற்ற தரவு, தசமத்துல வராதது. அதாவது முழுமையான எண் கொண்டது. இன்னும் சிம்பிள் பண்ணா முழுமையான எண் கொண்ட விஷயங்கள் வந்து வெக்டர்ல காட்டப்படும். முழு எண் கொண்டது. அது என்ன முழு எண் கொண்டது என்று சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்களேன், பாடசாலை என்று சொன்னா இப்ப 5 பாடசாலைகள் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. 5 ஸ்கூல்ஸ் அந்த இடத்துல இருக்கு. ஜிஐஎஸ்ல நாங்க அதுல வந்து படமே உருவாக்குறோம். 5 ஸ்கூல் சரியா 1 2 3 4 5 முழு எண்ணில தான் இருக்கும். எங்கேயுமே 5.5 ஸ்கூல், 5.25 ஸ்கூல், 5.25 ஸ்கூல், தசம் 25, தசம் 05 அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. தசம் 75, தசம் 25 அப்படியெல்லாம் இருக்காது. கால் அறையெல்லாம் இருக்காது. என்ன முழு எண், பூரணமான எண். பொதுவா சொன்னீங்கன்னா ஒரு எல்லைகளை கொண்ட அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான எண் தான் வந்து வெக்டர்ல வரக்கூடியதாக இருக்கும். அப்ப வெக்டர்ல வந்து இப்ப கட்டடங்கள் வரும், கிணறுகள் வரும், வீதிகள் வரும். வீதின்னு சொன்னா இப்ப ஒரு வீதியோ 2 வீதியோ அந்த மாதிரி தானே சொல்லுவோம். நதின்னு சொன்னா ஒரு நதியோ 2 நதியோ, அல்லது இலங்கையில மொத்தமா 103 நதிகள் இருக்கு, 103 நதிகள். சரியா? அந்த மாதிரி கம்ப்ளீட்டா முழியன் வாரது வந்து வெக்டர்ல தான் நாங்க செய்யறது. முழியன் வெக்டர் டேட்டா வந்து முழியனுக்கானது, அதுதான் மிக பொருத்தமாக இருக்கு. ஓகே, ஓகே ஃபாத்தி, நான் அடுத்து ரிப்ளை பண்றேனே. ரைட், ஸோ இதுதான் வெக்டர். ரைட், அப்ப வெக்டரை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. முழு எண், பூரணமானது, எல்லைகளை கொண்ட பகுதிகளை குறிக்கிறதுக்கு தான் வெக்டர் மிக பொருத்தம். சரியா? அது வெக்டர். அப்ப இந்த பாயிண்ட் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. அது பின்னக தரவுன்னு சொல்லலாம், அல்லது தொடர்ச்சி அற்ற தரவுன்னு சொல்லலாம். அதுக்கு கொஞ்சம் சிம்பிள் பண்ணீங்கன்னா முழு என்ற வேர்டை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. முழு எண், பூரணமான எண் கொண்டது தான் வெக்டர்ல நீங்க படமாக்குவீங்க. வெக்டர்ல இருந்து கொண்டு மழை வீழ்ச்சியை, வெப்பநிலையெல்லாம் காட்ட மாட்டோம் வெக்டர் டேட்டால. சரி, ஏன்னா மழை வீழ்ச்சி, வெப்பநிலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து என்ன பாயிண்ட் தச கணக்குல தானே வரும். இப்ப 15.5 பாகை செல்சியஸ், ரைட், 30.3 பாகை செல்சியஸ். ஸோ பாயிண்ட் தச கணக்குல எல்லாம் வரும், பிரிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப பிரிக்கக்கூடியது வந்து வெக்டருக்கு பொருத்தம் இல்லை, அது ராஸ்டருக்கு. நாங்க ராஸ்டர் அடுத்து வந்து பார்ப்போம். ரைட், அப்ப இதுதான் வெக்டர். ஸோ வெக்டர்ல என்ன? இடம்சார் தரவு புள்ளி, கோடு, மூடிய உருக்களினூடாக காட்டப்படும். ரைட், இடம்சார் தரவுகளை சிம்பிளா நாங்க நினைவு வச்சுக்கொள்றேன்டா, நாங்க வரைகிறது மாதிரி தான் இடம்சார் தரவு வந்து இருக்கு. சரி, அது ஓகே. அடுத்து இடம்சார் தரவுகள் வந்து ஆள்கூறுகள் அடிப்படையாக கொண்டது. அதாவது அகலாங்கு, நெட்டாங்கு, ஒரு அமைவிடத்தை பார்க்கறது கட்டாயம் தேவை தானே, ஒரு இடத்தை. ஆகவே இடம்சார் தரவு ஆள்கூறுகள் இருக்கும். அடுத்து இடம்சார் தரவு ஒரு முழு எண்ணாக இருக்கும், அதாவது பின்னக தரவுகளை காட்ட பொருந்தும். குளங்களின் எண்ணிக்கை வரும் ஷாரா, குளங்களின் எண்ணிக்கை, அடுத்து மாணவர்களின் எண்ணிக்கை, அப்படியெல்லாம் வரும். நம்பர் கணக்குன்னு சொல்றது வந்து கால், அரை, முக்கால் இல்லைன்னா அது வரும். ஓகே, ஓகே ஃபைன். அடுத்தது பாருங்க ராஸ்டர். ரைட், இப்ப ராஸ்டருக்கு வந்திக்கிறோம். இப்ப ராஸ்டர் என்ன? வெக்டர்ல இருந்து வித்தியாசப்படக்கூடியதாக இருக்கு. வெக்டர்ல இருந்து வித்தியாசம். சரி, குளங்கள், ஓகே, குடும்பம், ஓகே. எதுக்கு நீங்க இந்த எண்ணிக்கையா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? ஜஸ்ட் நினைவு வச்சுக்கொள்ளுங்க, அது வந்து பின்னக தரவு.
தொடர்ச்சியற்ற தரவு அது முழு என்ன குறிக்கும்? முழு ஒரு இடத்தை குறிக்கிறதா இருக்கும். இடம்சார் தரவை தானே எப்படி வந்து களஞ்சியப்படுத்துறேன்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ முழு இடங்களை குறிக்கிறது தான் அது. ஓகே, ரைட். அடுத்தது இந்த பாயிண்ட் வாங்க. பரவல் தரவு அல்லது ராஸ்டர் தரவு. சோ இது வந்து வெக்டர்ல இருந்து வித்தியாசப்படுது. நீங்க இது ஆல்ரெடி சொன்னீங்க. நிரல்கள் நிறைகளாக காணப்படும். அடுத்து சின்ன சின்ன பிக்சல் செல்கள் வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன சதுர துண்டுகள் நிறைந்து தான் இது உருவாக்கம் பெறும். அதுக்கு உதாரணம் இந்த படம். இது ராஸ்டரே. இங்க பாருங்க. சோ இந்த பரப்புல ரைட், இந்த பரப்புல அவங்க என்னென்னு சொல்லி காட்டி இல்ல, குறியீட்டு விளக்கம் ஒன்று போட்டி இல்ல. இந்த படம் நெட்ல இருந்து எடுத்தது, குறியீட்டு விளக்கம் ஒன்று போட்டி இல்ல. பட் நாங்க சும்மா கெஸ் பண்ணோம், இது ஒரு வீதியை காட்டுற மாதிரி இருக்கு, இது ஏதோ ஒரு ஒரு நிறுவனத்தையோ சம்திங், இது ஒரு பரப்பை காட்டுது, இந்த பக்கம் நதியை காட்டுது, அப்படித்தானே? ரைட். சோ இது வந்து நல்லா ஜூம் பண்ணி பாருங்க, நீங்க செல்ஃபா ஜூம் பண்ணலாம். இங்க பாருங்க. சரியா? சோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சதுரங்களாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஜூம் பண்ணுங்க, இது வெக்டர் இல்ல. ரைட், சிறிய சிறிய சதுரங்களை கொண்டு உருவாகின ஒரு படமாக இது காணப்படுது. இது ராஸ்டர். சரியா? நிரல் மற்றும் நிறைகளாக சதுரங்கள் அல்லது படமூலம் அல்லது பிக்சல் அல்லது சிறிய சதுரங்கள் எல்லா வேர்டும் யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் சொல்ல தேவையில்ல, ஒன்று ரெண்டு நினைவு வச்சுக்கொள்ளுங்க. சிறிய சதுரங்கள் அல்லது செல்கள் அல்லது பிக்சல்கள் அல்லது அதுக்கு தமிழ் மீனிங் படமூலங்கள் சதுரங்கள் அப்படி உருவாக்கம் பெறக்கூடியது தான் ராஸ்டர். ஸோ ராஸ்டர் பாருங்க இந்த இடத்துல. இப்ப ராஸ்டரை வந்து ஜூம் பண்ணி காட்டியிருக்கு, கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி. ஜூம் பண்ற நேரம் நல்லா பாருங்க, இந்த பாக்ஸஸ் வந்து நல்ல பெரியதா இந்த இடத்துல விளங்குது. ஸோ இங்க பாருங்க, இங்க ப்ளூ கலர்ல காட்டிக்குது பாருங்க. ஸோ இது இங்க பார்க்கும் போது நதி உண்டு, அப்படித்தானே? நதி ஒன்று இப்படி போகுது, ஆனாலும் அதுவும் செயல் தான், சதுரங்கள். ஸோ இப்ப வந்து இந்த நதியிட ஒரு சின்ன ஒரு பகுதி இங்க சதுரங்களாக காட்டப்பட்டிருக்கு. மற்றபடி வந்து இது ஒரு பயிற்சிகை நிலம் மாதிரி இருக்கு, ஃபுல்லா கிரீன்ல வந்து கொடுத்திருக்கு. சரி, அப்ப இதுதான் வந்து ராஸ்டர். ராஸ்டர் வந்து சதுரங்களை அடிப்படையாக கொண்டது, ராஸ்டர் செல்கள் அடிப்படையாக கொண்டது, ராஸ்டர் பிக்சல்கள் அடிப்படையாக கொண்டது. ரைட் ரைட். இப்ப இந்த ராஸ்டர்ல தான் நீங்க வந்து தொடர்ச்சியான தரவுகளை வந்து இந்த தொடர்ச்சியான தரவுகளை வந்து பெருமளவு காட்டுறதுக்கு பொருத்தமானதாக இந்த ராஸ்டர் இருக்கும். சரி, இந்த ராஸ்டர்ல ஏன் அது பொருத்தம்னு சொன்னா, தொடர்ச்சியான தரவுகள் கீழே நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, இங்க பாருங்க. பின்னக தரவுகளுக்கும் பயன்படுத்தலாம், இல்லாம இல்ல. ஆனா கீழுள்ள பாயிண்ட பாருங்க, தொடர்ச்சியான தரவுகளை பயன்படுத்த மிகவும் சிறந்தது. எஸ் மனாசிப், தசமத்துல காணப்படும். தசமத்துல சின்ன சின்ன அளவான வித்தியாசங்கள் எல்லாம் சரியா நீங்க ராஸ்டர்ல வந்து காட்டலாம். உதாரணத்துக்கு இப்ப வச்சுக்கொள்ளுங்களே, இப்ப ஒரு ஒரு மலைப்பகுதி வந்து இப்ப 100 மீட்டர் உயரம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இங்க இடத்துல பாருங்க, நில உயர்ச்சி காட்டப்படுன்னு போட்டிருக்கு. எஸ் உயரம், எஸ் டேவிட், ரைட், 100 மீட்டர். அப்ப இந்த 100 மீட்டரை வந்து நீங்க ஒரு செல்ற வந்து காட்டலாம். அடுத்த செல்ற நீங்க 101 மீட்டரை கூட காட்டலாம், விளங்குதா? அடுத்த செல்ற நீங்க 102 மீட்டரை கூட காட்டலாம். அதாவது ஒவ்வொரு சதுரத்திலையும் அளவுகளை வந்து காட்டிக்கொண்டே போகலாம், அளவுகளை. ரைட், அது எந்த அளவு தூரம் பரம்பி காணப்படுறன்னு சொல்றத அழகா நீங்க ராஸ்டர்ல பிரிச்சு பிரிச்சு காட்டலாம். வெக்டர்ல அப்படி காட்ட இயலாதே. வெக்டர்ல வந்து நீங்க என்ன செய்யலாம், ஒரு பூரணமான பரப்பாகத்தான் உங்களுக்கு காட்ட இயலும், அப்படித்தானே? அல்லது ஒரு நதின்னு சொன்னா வந்து ஃபுல்லா அதை நீல அடிப்படையில தானே காட்ட இயலும், அதுதானே வெக்டர். ரைட், பட் ராஸ்டர்ல அந்த நிலத்திட உயர்ச்சி, அடுத்தது வெப்பநிலை, ரைட், அடுத்து மழை, அதெல்லாம் வந்து சின்ன சின்ன வித்தியாசங்களை கூட செல் தானே, சின்ன சின்ன செல்ஸ், அந்த சதுரங்கள், அந்த சதுரங்களை மிக தெளிவாக காட்டலாம் ராஸ்டர்ல. சரி, அப்ப ராஸ்டர் வந்து எதுக்கு பொருத்தம்? தொடர்ச்சியான தரவுகளை வந்து காட்டுறதுக்கு மிகவும் சிறந்தது. அதை தவிர நீங்க பின்னக தரவு, அதாவது தொடர்ச்சியற்ற தரவையும் நீங்க காட்டலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா மிக பொருத்தம் வந்து தொடர்ச்சியான தரவுகளை காட்டுறதுக்கு, அதாவது இந்த பிரிக்கக்கூடிய தரவுகள், முழு எண் இல்லை. சரி, யா 100.8 அப்படியெல்லாம் காட்ட இயலும் மனாசிப்.
ரைட், அதுதானே சொன்னேன், பிரிச்சு கொண்டு கூட எக்யூரேட்டா காட்டிலும். இப்ப நீங்க வெக்டர்ல அப்படி காட்டிலாதே மனாசிப். வெக்டர்ல வந்து நீளண்டா ஃபுல் லென்த்துக்கு தான் இருக்கும், அதுல இருந்து கொண்டு பிரிச்சு கொண்டு இருக்க இயலாதே. ஸோ நீங்க ராஸ்டர்ல அதை பிரிக்கலாம். செல்கள் இருக்குன்னா அதை வச்சு கொண்டு தாராளமா பிரிக்கலாம். சரி, ஓகே, ரைட் மனாசிப். ரைட், ஸோ இதுல வந்து ரைட், ஸோ இதுவும் அப்படித்தான் இருக்கு பாருங்க. இது வந்து நிறைய செல்களால் உருவாக்கப்பட்ட பரப்பு. இது ஆக்சுவலி வெக்டர் இல்லை, சரியா? இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. சின்ன சின்ன செல் எல்லாம் உங்களுக்கு விளங்கும். ரைட், ஸோ இதை பாருங்க, இங்க பாருங்க, ஃபுல் செல்ஸ். ரைட், ஸோ செல் எல்லாம் நெருக்கமாக இருக்கிற நேரம் தான் கொஞ்சம் தெளிவா இருக்கு. செல் எல்லாம் சின்ன சின்னதா நெருங்கி இருக்கிற நேரம் ராஸ்டர் கொஞ்சம் தெளிவு, இல்லாட்டி வெக்டர் தான் தெளிவு கூட. இது வந்து கொஞ்சம் பெரிய செல்ற காட்டியிருக்கு பாருங்க. ஸோ பெரிய செல் வந்து கொஞ்சம் கிளியர் போதாது, அப்படித்தானே? அது பின்னுக்கு வரும் நன்மை தீமை விஷயத்துல. ரைட், அப்ப இதுதான் வெக்டர் ராஸ்டரே, அதை நினைவு வச்சு கொள்ளுங்க. ரைட், இப்போ இது உங்களுக்கான கொஸ்டின். 2018 A லெவல் MCQ. செக் பாக்ஸ்ல சொல்லுங்க, மைக் அன்மியூட் பண்றீல்ல, செக் பாக்ஸ். காவித்தரவு எதை அடிப்படையாக கொண்டது? நான் சொல்லி தந்தேன். ஒரு வெக்டர் டேட்டா எதை அடிப்படையாக கொண்டது? எஸ், குட், ஆல்கூறு, அகலாங்கு நெட்டாங்குகளை அடிப்படையாக கொண்டது வெக்டர் டேட்டா. சரி, யா, எல்லைகளை குறிக்கும் வெக்டர். வெரி குட். ஓகே, எல்லாரும் நம்பர் 5, வெரி குட். ஓகே ஐமன், நீங்க வந்து இந்த மெயின் செக் பண்ணுங்க ஐமன். ஓகே, குட். சரி, அப்ப நம்பர் 5 தான் ஆன்சர். அடுத்தது உங்களை குழப்பி ஆன்சர் தந்திருக்கு, இந்த கோடு பல்கோணின்றெல்லாம் சொல்லி அதை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ரைட். இப்ப வெக்டர் ராஸ்டர்ட நன்மை தீமை பார்க்க போறோம். இதுல நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன், கவனமா பாருங்க. சரி, நான் இதை க்ராஸ் பண்ணி காட்டுறேன்னு நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கொள்றேன். இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன், 25க்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, எப்படின்னு சொன்னா, வெக்டர்ல நீங்க சொல்ற நன்மை இருக்கு என்ன? வெக்டர்ல ஒரு நன்மை சொல்லுவீங்க, வெக்டர் வந்து தெளிவாக இருக்குன்றெல்லாம் சொல்லுவீங்க. ஏன்னா வெக்டர் தெளிவு தானே, ஜஸ்ட் கோடு வரைகிறது, ஒரு பரப்பு காட்டுறது, வெக்டர் தெளிவு. வெக்டர்ல இருக்கக்கூடிய நன்மை ராஸ்டருக்கு தீமையாக மாறும், அதாவது ராஸ்டர்ல அது இருக்காது. சரியா? வெக்டர் தெளிவாக இருக்குன்னு சொன்னா ராஸ்டர்ட தீமை என்ன? தெளிவு குறைவு. சரி, வெக்டர்ட நன்மை ராஸ்டருக்கு எதிராக மாறும், வெக்டரின் நன்மை ராஸ்டருக்கு தீமை. சரி, அடுத்தது வெக்டர்ல இருக்கக்கூடிய தீமை, வெக்டர்ல வந்து இது சரி வராது, இது கஷ்டம் அப்படின்னு சொல்றது. உதாரணத்துக்கு மேற்படிவாக்கம் நொண்டி இருக்கு, ரைட்? ஓவலே, ஓவலே பண்றது வந்து வெக்டர்ல கஷ்டம், வெக்டருக்கு அது செய்ய முடியாது, அது கடினம். அப்ப வெக்டர்ல தீமை வந்து ராஸ்டருக்கு நன்மையாக மாறும். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இந்த க்வெஸ்சன் என்ன வச்சுக்கொள்ளுங்க, வெக்டர்ட நன்மை ராஸ்டர்ட தீமை, வெக்டர்ட தீமை ராஸ்டர்ட நன்மை. யாராவது பேசுறீங்களா அல்லது மைக் அன்மியூட்டா இருக்கா? ஓகே, ரைட். வெக்டர்ட நன்மை ராஸ்டர்ட தீமை, வெக்டர்ட தீமை ராஸ்டர்ட நன்மை, அவ்வளவுதான். அந்த ஐடியாவே எடுத்துக்கொள்ளுங்க. இருந்து கொண்டு வெக்டருக்கு நன்மை, வெக்டர்ட தீமை, ராஸ்டரின் நன்மை, ராஸ்டரின் தீமை என்று வரி வரியா பாடமாக்க தேவையில்லை. ஐடியா தெரிஞ்சா உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். ரைட், ஸோ இப்போ அந்த வேலையை தான் இந்த இடத்துல நாங்கள் செஞ்சுக்கிறோமே. ரைட், இப்ப ஸ்கிரீனை பார்க்க வேணாம், நான் சொல்றத வந்து கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. ரைட், ரைட், ஓகே, ரைட். ஸோ வெக்டர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். சரி, வெக்டர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அது கொஞ்சம் லேசின்னு சொல்லி. ஸோ வெக்டர்ட நன்மை என்ன? வெக்டரை இலகுவாக விளங்கி கொள்ளலாம். விளங்கலாம் என்ன? ஈஸியா விளங்கி கொள்ளலாம். கோடுண்டா கோடு, பரப்புண்டா பரப்பு, சிம்பிள். வெக்டர் இலகுவாக விளங்கலாம். சரி, வெக்டரின் தெளிவுத்திறனும் அதிகம், தெளிவும் அதிகம் தானே, எங்களுக்கு ஈஸியா விளங்கி கொள்ளலாம். ரைட், அடுத்து வந்து வளைவுகள் எல்லாம் காட்டுறதுக்கு பொருத்தம் வெக்டர் தான். இப்போ ஒரு வீதி ஒன்று வளைந்து கொண்டு போகுதுன்னு சொன்னா அதோட வளைவு தன்மையை தெளிவாக உங்களுக்கு வெக்டர்ல தான் காட்டலாம்.
சரி, அல்லது ஒரு நதி வளைஞ்சு கொண்டு போகுதுன்னு சொன்னா அதையும் நீங்க தெளிவாக வெக்டர்ல தான் காட்டலாம். சரி, அப்ப வெக்டர்ட நன்மை என்ன? தெளிவானதாக இருக்கும், விளங்கிக் கொள்ள முடியும். சரி, வீதிகள் நதிகளோட வளைவு தன்மையை துல்லியமாக காட்டலாம். ரைட். அடுத்தது இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. வெக்டர் வந்து ஆள்கூறுகள் அடிப்படையாக கொண்டது தானே. அப்ப ஆள்கூறுகளோட அடிப்படையில இடத்திட அமைவிடத்தை நீங்க காட்டலாம், எல்லைப்படுத்தி காட்டலாம். ஒரு இடத்திட போர்டரை அகலாங்கு நெட்டாங்க அடிப்படையில வெக்டர்ல உங்கள்கிட்ட காட்டலாம். நான் சொன்னேனேண்ணா, இப்போ ஒரு நெல் வயல் இருக்குன்னு சொன்னா அது எவ்வளவு அகலாங்க எவ்வளவு நெட்டாங்க அடிப்படையில் இருக்குன்னு வெக்டர்ல ஈஸியா காட்டிக்கொள்ளலாம். அப்ப வெக்டர்ல எல்லைகளை காட்டக்கூடியதாக இருக்கும். இது ஆக்சுவலி மேல நோட்ல இல்ல, சொல்றத கவனிங்க. அடுத்து நான் திரும்ப சொல்றேன், எல்லைகளை காட்டலாம். அது தவிர வெக்டர்ல இன்னொரு விஷயம் இருக்குது. வெக்டர்ல வந்து ஃபுல்லா படம் இருக்கிற நேரம் பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்களோட தொடர்பைங்களே காட்டலாம். அதுக்கு சொல்லுவோம் அண்மை வலைப்பின்னல் பகுப்பாய்வுன்னு சொல்லி, அண்மை வலைப்பின்னல் பகுப்பாய்வு. ரைட். அது எங்களுக்கு ஈஸியா பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பாதை வளைந்து நெளிந்து போகுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு பாதை வளைவு தன்மையில போகுது. இது பிராக்டிக்கல் ஜியோகிராஃபி, 150 கேள்வி வரும் இதுல. சரி, பாதை வளைந்து கொண்டு போகுதுன்னு சொன்னா அந்த பாதையோட வளைவுக்கு நிறைய காரணிகள் இருக்கும். சரி, அந்த பாதை வளைந்து கொண்டு போறதுக்கு பிரதானமான காரணி அங்குள்ள தரை தோற்றமா இருக்கும். தரை தோற்றம் மலைப்பாங்கானதாக இருக்கிற நேரம் பாதை வளையும். சரி, சிம்பிளான ஒரு விஷயம். சரி, ஒரு இடத்துல விவசாயம் நெல் வயல் இருக்குன்னு சொன்னா பக்கத்துல நதி இருக்கிறது காரணமா இருக்கும். ஏன்னா நெல் வயலுக்கான நீர்ப்பாசனத்தை வந்து நதியிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். சரி, அப்ப இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், பக்கத்துல இருக்கக்கூடிய, அதுக்கு நாங்க பிராக்டிக்கல்ல படிச்சிருப்போம், நினைவிருக்கும் நினைக்கிறேன், 150 பௌதீகத்துக்கும் பௌதீகத்துக்கும் இடையிலான தொடர்பு, பண்பாட்டுக்கும் பண்பாட்டுக்கும் இடையிலான தொடர்பு, பௌதீகத்துக்கும் பண்பாட்டுக்கும் இடையிலான தொடர்பு. இப்படி தொடர்புகளை வந்து எங்களுக்கு இலகுவாக வெக்டர்ல அறியலாம். சரியா, பக்கத்து பக்கத்துல ஈஸி கனெக்ஷன் வந்து அறிஞ்சு கொள்ளலாம். ஸோ அது அண்மை வலைப்பின்னல் பகுப்பாய்வுன்னு சொல்லுவோம் ஜிஐஎஸ்ல. ஸோ அந்த பகுப்பாய்வுக்கு வெக்டர் வந்து மிகவும் பொருத்தம். அடுத்து வெக்டர் வந்து ஸ்டோரேஜ் வந்து குறைவு. ரைட், ஸ்டோர் பண்றதுக்கு சேமிப்பு இலகுவாக செய்யலாம் வெக்டர். சாதிக் அஹ்மத் ஏ என்னோட்டேட் பண்றீங்க? ஓகே, எழுதாதீங்க. சரி, ஸோ வெக்டர்ல வந்து ஸ்டோரேஜ் ஈஸி. ஏண்டா புள்ளி கோடு மூடிய ஒரு சிம்பிள். ஆனா ராஸ்டர்ல வந்து என்ன நடக்கும்னு சொன்னா நிறைய செல் தானே, நிறைய சதுரங்கள். இங்க ஒரு கோடு காட்டுறது ராஸ்டர்ல பல நூற்றுக்கணக்கான கோடுகள் காட்டணும், பாக்ஸ் காட்டணும், சதுரங்கள். அப்ப ராஸ்டர் வந்து சேவ் பண்றதுக்கு நிறைய கஷ்டம், ஸ்டோரேஜ் வந்து கூடுதலாக தேவைப்படும். சரி, அப்ப வெக்டர் வந்து என்ன, இலகுவில் சேமிக்க முடியும். ரைட், தட்ஸ் இட். அடுத்து வெக்டர் வந்து சாதாரண வரைபட மாதிரி தான் காணப்படும். இதுதான் நோட்ல இருக்கும். சாதிக் அகமட் டாட் வச்சு கொண்டிருந்த இவ்வளவு நேரமும் சொல்றத கவனிக்காம. ஓகே, ரைட். அதான் நான் பார்த்தேன், என்னடா இது வந்து வந்து போகுது டாட்ஸ்னு சொல்லி. சரி, கவனிச்சு கொள்ளுங்க. 25 பேஜ்னு சொன்னா இன்னும் 2 மாசத்துல எக்ஸாம். சரி, ஓகே, தட்ஸ் இட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இப்போ பாருங்க. ரைட், வெக்டர் வந்து தெளிவாக இருக்கும். சரி, வெக்டர்ல வந்து என்ன, அண்மை வலைப்பின்னல் பகுப்பாய்வு, பௌதிக பௌதிக, பண்பாடு பண்பாடு, இந்த விஷயம் இலகுவில் சேமிக்க முடியும். ரைட், இலகுல விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் வெக்டர். ஓகே, ரைட். பாருங்க, இப்ப ராஸ்டர்ட ஒப்போசிட்டை வந்து யோசிங்க. ராஸ்டர்ல அப்ப என்ன நடக்குது, ஒப்போசிட் யோசிங்க. ராஸ்டர் இங்க தெளிவுன்னு சொன்னா இங்க தெளிவு இல்லை. சரி, ராஸ்டர்ல வந்து இப்படி அண்மை பக்கத்து பக்கத்தில் உள்ளத்திட விஷயங்களை வந்து அறிஞ்சு கொள்ள இயலாது, வலைப்பின்னல் தொடர்புகளை காட்டுறது கஷ்டம். அடுத்து ராஸ்டர் நான் சொன்னேன், ஸ்டோரேஜ் வந்து கூடுதலாக தேவைப்படும், சேமிப்பு செய்ய வேண்டிய அலகுகள் வந்து அதிகமாக தேவை. ரைட், ஃபுல்லா ஒப்போசிட். அடுத்து இதை ஒப்போசிட் பண்ணுங்க. வெக்டர் வந்து சொல்லுது இலகுவில் விளங்கக்கூடியவராக இருக்கும். அப்ப ராஸ்டர் என்ன, ராஸ்டர் என்ன? என்ன, மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க, அப்படி இல்லையா செக் பாக்ஸ்ல சொல்லுங்க. இலகுவில் விளங்க முடியாது. யா, அதை ஒப்போசிட் பண்றது என்ன, இலகுவில் விளங்கிக் கொள்ள விளங்கி யா விளங்க முடியாது, அல்லது தெளிவுத்திறன் குறைவு, அது மேலே வந்திருக்கு.
ரைட். இப்ப ராஸ்டர்ட பிரதிகூலம் பாருங்க, தெளிவின்மையில் ஒரு பாயிண்ட் இருக்கு. சதுரங்களின் அளவு அதிகரிக்கும் போது தெளிவுத்திறன் குறைவடையும். சரியா? அது வந்து இந்த இருக்கு இந்த படத்துல. இப்ப நீங்க பாத்தீங்க சானே, பாருங்க, சதுரங்களோட அளவு சின்னதாக இருக்கு, சின்ன பிக்சலா இருக்கு, தெளிவா இருக்கு. சதுரம் பெரிதாக பெரிதாக கிளியர் வந்து குறையுது. இங்க பாருங்க, இதுட கிளியரையும் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கிளியரையும் நம்பர் 2 கிளியரையும் பாருங்க, கிளியர்ல ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கு. என்ன? ஓகே, ஓகே, டவுட் ஒன்று கேட்டிருக்கு. 1,50,000 வந்து எங்களோட மெட்ரிக் மேப் வந்து வெக்டர் அப்படி இல்லைம்மா, ஜெய்னப் கேட்டிருக்கு. ஓகே ஜெய்னப், நாங்கள் வந்து உதாரணத்துக்கு சும்மா சொன்னதே தவிர வெக்டர் மேப்னு சொல்லி எங்களோட மெட்ரிக் மேப்பை எங்களுக்கு சொல்ல இயலாது, எங்களோட 1,50,000 சொல்ல இயலாது. அது வந்து 1,50,000 சொல்றது ஒரு அளவுத்திட்ட அடிப்படையில், 1,50,000 சொல்ற அளவுத்திட்ட அடிப்படையில் வரையப்பட்ட படம். சரி, வெக்டர்னு சொல்றது ஒரு டேட்டா டைப். என்ன? சரியா? டேட்டா வகை. சரி, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். நான் உங்களுக்கு வெக்டர் ஈஸியா நினைவு வச்சுக்கொள்ள சொன்னது வந்து இப்ப அதுல இருக்கிற மாதிரி கோடு, அதுல இருக்கிற மாதிரி புள்ளி, அப்படியான விஷயம் வரும்னு சொல்லி. ரைட்? அப்ப ஜிஐஎஸ்ல தான் இந்த வெக்டர்ன்ற வேர்டை வந்து இது பண்ணி கொள்ளுங்க. கிளியரா? அட 1,50,000 ஸ்கேல்ற வெக்டர் டேட்டா எங்களுக்கு செய்யலாம். அப்படி நிறைய இருக்கு, அது அட்வான்ஸ். சரியா? வெக்டரை 1,50,000 கொடுக்கறது இல்லை. ஓகே, கிளியர் தானே? ரைட். நான் உங்களுக்கு விளங்குறதுக்கு சொன்னது. ரைட். இப்போ இந்த பாயிண்ட் பாருங்களேன். அப்போ இது உங்களுக்கு விளங்குது தானே? நம்பர் 1ல வந்து குட்டி குட்டியா இருக்கு, சதுரங்களோட அளவு குறைவாக இருக்கு, தெளிவுத்திறன் இருக்குது. ஆனா நம்பர் 2ல வந்து சதுரங்களோட அளவு பெரிதாகுது, தெளிவுத்திறன் குறையுது. அப்ப வெக்டர் ராஸ்டர்ட நன்மை தீமையில வந்து இதை விளங்கிக் கொள்ளுங்க. வெக்டர்ட அனுகூலம், ராஸ்டர்ட பிரதிகூலம். ரைட். ஓகே. அப்ப ராஸ்டருக்கு நன்மையே இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ராஸ்டருக்கு நன்மை இருக்குது தான். ராஸ்டருக்கு நன்மையே இல்லாம இல்லை. ராஸ்டர்ட நன்மை வெக்டருக்கு பிரதிகூலம். அதுதான் இந்த இடத்துல ஆப்போசிட் போட்டிக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ராஸ்டர்ட நன்மை வெக்டருக்கு பிரதிகூலம். ரைட். அப்ப ராஸ்டர் வந்து எதுக்கு நல்லா சூட் ஆகும்னு சொன்னா, மேற்படிவாக்கம்ன்ற ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. படைப்படையாக நாங்க பிரிச்சு பிரிச்சு எங்களோட தரை மேற்பரப்பு அல்லது உண்மையான நிலத்தோற்றத்தை பிரிச்சு பிரிச்சு எங்களுக்கு பார்க்கலாம். சரி, அந்த மேற்படி வாக்கத்துக்கு அது பின்னுக்கு வரும். மேற்படி வாக்கத்துக்கு வந்து நல்ல சூட்டபிள் வந்து ராஸ்டர். ஏன்னா ராஸ்டர் சும்மாவே சதுரங்கள் தானே, செல் செல்லா காணப்படும் நெருக்கமாக. அதோட பிக் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இங்க பார்க்கலாம். சரி, மேற்படிவாக்கம். ஸோ இந்த மேற்படிவாக்க பாயிண்ட்ல பாருங்க. சரி, படைப்படையாக பிரிச்சு பிரிச்சு எங்களுக்கு வந்து நிறைய கருப்பொருள் படங்களை உருவாக்கலாம் ஜிஐஎஸ்ல. சரி, இப்ப பாரம்பரிய படத்துல அப்படி இல்லையே. பாரம்பரிய படத்துல ஒரு படம் இருக்குன்னு சொன்னா இன்னொரு படத்தை நாங்க வேறையா தான் உருவாக்கணும். ஜிஐஎஸ்ல அப்படி இல்லை. ஒரு படத்தை வச்சுக்கொண்டே ஒரு நில பயன்பாடு படம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த படத்தை வச்சுக்கொண்டே அந்த படத்தில் உள்ள வீதியை மட்டும் தனியே எடுத்து ஒரு படமாக்கலாம். அந்த படத்தை வச்சுக்கொண்டே அதில் உள்ள கட்டடங்களை மட்டும் தனியே எடுத்து ஒரு படமாக்கலாம். அந்த படத்தை வச்சுக்கொண்டே அதில் இருக்கக்கூடிய நீர் வடிகால் அமைப்பை வந்து தனியே படமாக்கலாம். ஸோ இப்போ இது ஓவர்லேப் பண்றது மேற்படிவாக்கம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேற்படிவாக்கம் பிரிச்சு பிரிச்சு செய்யறதுக்கு எங்களுக்கு மிச்சம் யூஸ் ஆகிறது வந்து ராஸ்டர். ஸோ இந்த படத்துல பாருங்க, இங்க பாருங்க, யதார்த்த உலகம், நிலப்பயன்பாடு, நிலத்தோட உயர்ச்சி, வீதி, விளங்குதா, எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு வந்து எங்களுக்கு ராஸ்டர்ல வந்து தெளிவாக காட்டலாம். சரி, அப்ப ராஸ்டர் வந்து மேற்படிவாக்கத்துக்கு பொருத்தம். அப்ப வெக்டர்ட பிரதிகூலம் என்ன? வெக்டர்ல மேற்படிவாக்கம் வந்து பொருத்தமற்றது. சரி, அப்ப ராஸ்டர்ட நன்மை வெக்டருக்கு தீமையாக மாறும். ஓகே, அதுதான் இங்க இருக்கு. சரி, மேற்படுதல் ஆய்வுக்கு வெக்டர் பொருத்தமற்றது. அடுத்து ராஸ்டருக்கு வந்து குறைந்த தொழில்நுட்பம் தான் தேவை, வெக்டருக்கு உயர் தொழில்நுட்பம் தேவை. அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. இப்ப வெக்டர் வந்து சும்மா இல்லை, வெக்டர் வந்து எளிமையாக இருக்குது, கோடு, மூடிய ஒரு புள்ளின்னு சொல்லி. ஆனா வெக்டர் எல்லாம் ஆள்கூறுகள் அடிப்படையாக கொண்டது, அகலாங்கு நெட்டாங்கு அடிப்படையில
தெளிவுத்திறன் வாய்ந்ததாக எல்லைகளை காட்டணும். அதனால வெக்டருக்கு வந்து டெக்னாலஜி கூடுதலாக தேவைப்படும், அகல நெட்டாங்க அடிப்படையில காட்டுறதுக்கு, எல்லைகளை காட்டுறதுக்கு. சரி, பட் ராஸ்டருக்கு அந்த அளவு தேவைப்படாது. அடுத்து முக்கியமா நீங்க ராஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா செட்டலைட் இருக்கு, செய்மதி படிமம். செய்மதி படிமம் வந்து ராஸ்டராகத்தான் கிடைக்கும். செய்மதி படிமத்தை ராஸ்டர் டேட்டாவாகவே எங்களுக்கு ஜிஐஎஸ்ல வச்சுக்கொள்ளலாம். அப்ப அதுக்கு வந்து இப்ப செய்மதி படிமம் ஆல்ரெடி ராஸ்டரா தானே இருக்குது. அதனால நாங்க திரும்ப ஒன்று மாத்தி கொண்டு பெருசா செஞ்சு கொண்டு இருக்க தேவையில்லை. ஆகவே குறைந்த தொழில்நுட்பம் ராஸ்டருக்கு வந்து தேவை. ஆனா வெக்டருக்கு வந்து கூடிய தொழில்நுட்பம், அகலாங்க நெட்டாங்க ஆள்கூறுகள் எல்லாம் செட் பண்றதெல்லாம் கொஞ்சம் டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ் ஆனது. அதுதான் வந்து வெக்டர்ட பிரதிகூலம். உயர் தொழில்நுட்பம் தேவைன்னு சொன்னா வேலையும் கஷ்டம் தானே, அதுதான் வெக்டர்ல வருது. ராஸ்டர் வந்து குறைந்த தொழில்நுட்பம். அடுத்தது ராஸ்டர் சொன்னோம் தொடர்ச்சியான தரவுகளை காட்டுறதுக்கு பொருத்தம்னு சொல்லி. சரி, அப்ப தொடர்ச்சியான தரவுகள்ன்ற இப்ப நீங்க சொன்னீங்க மழை வீழ்ச்சி, வெப்பநிலை, நிலத்தோட உயரம், அதுகளெல்லாம் காட்டுறதுக்கு பொருத்தம் வந்து ராஸ்டர். அப்ப வெக்டர்ல என்ன சொல்லலாம், அது காட்டுறதுக்கு அவ்வளோ பொருத்தம் இல்லை. அடுத்து வெக்டர்ல மண்ணின் வகைப்பாடு, நில உயர்ச்சி இதெல்லாம் காட்டுறது பொருத்தம் இல்லை. நீங்க ராஸ்டர்ல காட்டலாம். ராஸ்டர்ல வந்து செல் தானே, சின்ன சின்ன சதுரங்கள் தானே, சதுரங்களினூடாக மண்ட வகைப்பாடெல்லாம் கூட பிரிக்கலாம். உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கால செங்கபில நிறமண், செம்மஞ்சள் பொட்சோல் எல்லாம் இருக்குன்னா வண்டல் மண். ஸோ நீங்க ராஸ்டர்ல வந்து மண் வகையை பத்தி எடுக்க போறீங்கன்னா ஒவ்வொரு மண் வகைக்கும் வந்து வித்தியாசப்படுத்தி ராஸ்டர்ல சதுரங்களினூடாக வேறுபடுத்தலாம். மண் வகை மட்டும் இல்ல, மண்ணுள்ள பிஹெச் பெருமானம் இருக்கு, அமிலத்தன்மையா காரத்தன்மையான்னு சொல்றதெல்லாம் கூட ராஸ்டர்ல தனியே வேறுபடுத்தலாம். அப்ப ராஸ்டர் வந்து அந்த விஷயங்கள், அதாவது தொடர்ச்சியான தரவுகள் அதுகளெல்லாம் காட்டுறதுக்கு பொருத்தம். வெக்டர் வந்து முக்கியமா எல்லைகளை கொண்ட பகுதிகளுக்கு தான் பொருத்தம். அதுதான் இதுல வரும். ரைட். அப்ப தரவு பகுப்பாய்வு இதுல இலகு. இப்ப நான் சொன்னேன் தானே, ஒவ்வொரு அந்த மேற்படிவாக்கம் செய்யறது, தனித்தனி லேயரா பிரிச்சு காட்டுறது, அது வந்து ராஸ்டர்ல ஈஸி. பட் வெக்டர்ல அது கொஞ்சம் பாசிபிள் இல்லைன்னா இந்த விஷயம் வரும். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இந்த ஐடியாவை எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே தென், எனி டவுட்ஸ், எனி கொஷன்ஸ்? ஓகே, இந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க, இதுதான் கிளாஸ் டீட்டெயில்ஸ். ஓகே, 2027 கிளாஸ் ஃப்ளையர் இது. 2026 ஜாயின் பண்ணுறேன்டா ஜாயின் பண்ணி கொள்ளலாம். 25 சொன்னால் இந்த மந்தோட முடியுது. 25 இந்த மந்தோட முடியுது. அதாவது அவங்களுக்கு முடிஞ்சிட்டு, சிலபஸ் முடிஞ்சிட்டுது 1 மந்த் பிஃபோவே. அவங்களுக்கு இப்போ ரிவிஷன் த்ரூ கொஷன் இந்த பேட்டர்ன் ஒன்று போய்கொண்டு இருக்கு. 25 முடியுது. ஓகே, 25ல அவங்களுக்கு பேப்பர் செய்ய இருக்குது, 150,000 செய்ய இருக்குது. அடுத்தது குடியிருப்பு நகராக்கமும் அகவிசை, அது 3 செய்ய இருக்கு. மற்ற 3 முடிஞ்சிட்டது. டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் வந்து வேறையா ஒன்று கொடுக்க இருக்கு. ஓகே, யூடியூப் வந்து லக்ஷ்மண் ஜியோ வித் ஷம்லா நசீர்னு சொல்லி சர்ச் பண்ணினீங்கண்டா ஓகே. நான் லிங்க் ஒன்றும் தரல. ஜியோ வித் ஷம்லா நசீர் இப்போ லைவ் போய் கொண்டு இருக்கு. இதுல வந்து இதெல்லாம் இருக்கு, என்ன வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா எல்லாம் இருக்கு, நீங்க செக் பண்ணலாம். ஜியோ வித் ஷம்லா நசீர். 2025க்கு தான் ஷிஃபா இந்த ஃப்ளையர்ல சொல்லிக்கிறது. என் கான்டாக்ட் நம்பர் இது. ஓகே, ஓகே தென் ரைட். யா 26 வந்து ஜாயின் பண்ணி கொள்ளலாம், ப்ராப்ளம் இல்லை. 26க்கு வந்து இப்போ ஜிஐஎஸ் தானே போய் கொண்டு இருக்கு. 2 ஃப்ரீ கிளாஸஸ் செஞ்சேன். ஸோ அடுத்து அவங்க கிளாஸ்ல கண்டினியூஸாக அந்த பக்கம் போகும் ஜிஐஎஸ். ஓகே, அடுத்து என்ன சரி ஃப்ரீ கிளாஸ் செய்கிற நேரம் நான் ஜானு குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஜாயின் பண்ணலாம். அது இல்லாமல் பெய்ட் கிளாஸ் வர போகிறீங்கன்னு சொன்னால் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறேன். ஓகே ரைட். ஸோ இதுலேயும் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஓகே தென், ஓகே ரைட். ஸோ ஏதாவது ஒரு ஐடியா எடுத்தீங்களா? யா காவில். ஓகே, மனாசிப் ஒரு கொஷின் கேட்டிருக்கு, வெக்டர் ராஸ்டர் எக்ஸாம் பேப்பர்ல எழுதாம காவி பரவல்னு எழுதுறது பெஸ்டா அப்படின்னு. இல்லை மனாசிப், நீங்க வெக்டர்னு சொல்லலாம், ராஸ்டர் காவி பரவல்னு சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. சரியா, ரெண்டுல ஏதாவது உங்களுக்கு நல்ல பழக்கமானதை நீங்க எழுதி கொள்ளலாம். ஓகே, வெல்கம் ஜஹ்ரா. ஓகே, சதுமி சசிகுமார். ஓகே.
ஓகே ரைட். ஓகே பாரக்கல்லா. 25 பேஜ் நல்லா படிங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நல்ல ரிசல்ட்ஸ் கொண்டு எடுங்க. ரைட். 26 டைம் இருக்குது. ஆனால் நல்லா படிங்க. ஓகே ரைட். இல்லை செமினார் செய்கிறது இல்லை. இல்லை இதுதான் நடக்கும். இந்த இது ஸ்க்ரீனில் உள்ளது இதுதான் நடக்கும். ஃபுல்லாக கொஷின்ஸ்க்கு ஆன்சர் எழுதுகிற ப்ராக்டிஸ் தான் இந்த பார்ட்ஸில் போகுது. ஓகே லக்ஷ்மன். ஓகே ஓகே ரைட். ஸோ என்ன சரி இதுன்னு ஒன்று சொன்னால் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே பாரக்கல்லா நுஷ்ரத். ஓகே ஆமினா எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமினா, சஜா, நஸ்ரினா, ரிம்சா எங்க? ஓகே ரைட் இருக்கிறீங்க என்ன? ஓகே ஃபைன் அப்பா. ஓகே தென் நான் முடிச்சுக்கொள்கிறேன். ஓகே பாரக்கல்லா. ஓகே வித்யா. தேங்க்ஸ். ஓகே வெல்கம். ஓகே ரிம்சா கிளியரா இருந்துச்சு தானே? ரைட். ஓ முடியும் டிலுக்ஷன். நீங்க வரலாம். பெய்ட் ரெக்கார்டிங்கும் எடுக்கலாம். பெய்ட் ரெக்கார்டிங் சிஸ்டம் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு யூனிட் கிளியர் இல்லாட்டி அந்த யூனிட் ரெக்கார்டிங்ஸ் வந்து எனக்கு தரலாம். பெய்ட் ரெக்கார்டிங்ஸ். ஓகே கிளாஸ் நடந்தது. அது வந்து டிஃபரெண்ட் ஆகும். பெய்ட் ரெக்கார்டிங் ஒவ்வொரு டியூட்டுக்கு ஒவ்வொரு இதுக்கு மாதிரி சார்ஜ் டிஃபரெண்ட் ஆகும். ஒவ்வொரு டாபிக்கு மாதிரி எத்தனை ஹவர் கம்ப்ளீட் அதுக்கு மாதிரி. சரி. இப்போ ஜிஐஎஸ் ஜிபிஎஸ் ஆர்எஸ் வந்து 25 ரிவிஷனுக்கு வந்து 8 ஹவர்ஸ் நடந்தது. சரி அந்த மாதிரி சிலது 11 ஹவர்ஸ் அப்படி. யூடியூப்ல வந்து 4 வீடியோ மாதிரி இருக்கும். 27 இன்ட்ரடக்ஷன் 2 இதுல 2 வீடியோ இருக்கும் ஷிஃபா. ஓகே ஓகே தென் ஓகே நான் முடிச்சுக்கொள்கிறேன் அப்போ. ஓகே ஃபைன். ஸோ கான்டாக்ட் பண்ணுறேன்னு இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே பாய் ஆல். ஓகே ஃபைன். லாஸ்ட் கொஷின் ஜெய்னப். கைட் ஃபாலோ பண்ணி படிக்கிறத பற்றி கொஞ்சம் சொல்ல. அதில் சைட் ஓகே அதில் என்ன கேட்குறீங்க? அதில் சில இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்குது ஜெய்னப். மிஸ்டேக்ஸை தெரிஞ்சு கொண்டு தான் படிக்கணும். ஃபுல்லாக அதில் படிக்கவும் படாது. அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. சரியா? அதில் டேட்டாஸ் பிழை இருக்குது, சில வேர்ட்ஸ் பிழை இருக்குது, அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கவனமாக பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். கைடை மட்டும் படிக்கப்படாது. சரியா? கைட் சரியானு சொல்லி கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி பண்ணணும். எம்சிக்யூஸ்க்கு மேபி கைட் நல்லா. எம்சிக்யூஸ்க்கு நீங்கள் படிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்க போல அப்படின்னு சொன்னால் நல்லா. மற்றபடி அதில் பிழைகள் இருக்கு நிறைய. இடைவிலக்கப்படம் செய்வேன் ஃபாத்தி. அதுதான் 150,000 இந்த மந்த் நடக்கும். மேபி நெக்ஸ்ட் டியூஸ்டே ஸ்டார்ட் ஆக இருக்குது. 150,000 பேப்பர். ஓகே 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 ஃபைன் அப்போ முடிச்சுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய் ஆல்.